श्रीशङ्कराचार्यवर्यं सर्वलोकैकवन्द्यं भजे देशिकेन्द्रं श्रीशङ्कराचार्यवर्यम्। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला, जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि, विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां, निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। अपार करुणा सिन्धुं ज्ञानतं शान्तरूपिणं, श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे, यं नत्वा कृतकृत्यासुः तं नमामि गजाननम्। वागर्थाविव सम्पृक्तो वागर्थः प्रतिपक्तये, जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे, रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने, प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने, कावेरी मध्यदेशे मृदुतरभनिराटे भोगपर्यङ्गभागे, निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम्, पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। कालक्षेपो नः कर्तव्यः क्षीणमायुः क्षणे क्षणे, यमस्य करुणा नास्ति कर्तव्यं हरिकीर्तनम्। कलौ कल्मषचित्तानां पापद्रव्योपजीविनां, विधिक्रियाविहीनानां गतिः गोविन्दकीर्तनं सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं। गोविन्द गोविन्द। श्रीहरये नमः, श्रीगुरुभ्यो नमः, श्रीमहागणपतये नमः, श्रीसरस्वत्यै नमः, सीतारामाभ्यां नमः, राधाकृष्णाभ्यां नमः, सद्गुरुवाञ्छनेय स्वामिने नमः, समस्त सद्गुरु दिव्य चरणारविन्देभ्यो नमः। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः, भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः, स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः, यशेम देवहितं यदायुः। எல்லாம் வல்ல ஸ்ரீஸ்பதியான பகவானோட பரம கருணையினாலையும் சத்குருநாதாரோட கிருபையினாலையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல தினமாக அமையணும்னு
வேதம் பிரார்த்தனை பண்றதையே முதல்ல அப்படிதான் பண்றது. பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹா. நம்மளோட காதுல விழக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் நல்ல மங்களமான சொற்களா இருக்கும். பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட மங்களமான சொற்களாவே என்னோட காதுல பொழுதுக்கு விழட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. காதுல விழக்கூடிய சொற்கள் மாத்திரமானா கிடையாது. அப்புறம் என்னன்னா பத்ரம் பஷ்யேம, நம்ம பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும் நல்ல பார்வையா நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. யாருட்டுன்னா சாட்சாது கிருஷ்ணன் பகவான்கிட்ட பிரார்த்தனை. ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டுவாகும் சஸ்தனூபிஹி. சரி, கண்ணு நன்னா இருக்கு, காது நன்னா கேட்கறதுன்னா மாத்திரம் போடுமான்னா, இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த சத்சங்கத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், கை கால்லாம் சௌஷ்டவமா இருக்கணும். அப்போ பகவான்கிட்ட பிரார்த்தனை. ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டுவாகும் சஸ்தனூபிஹி யதேம தேவஹிதம் யதாயுஹு. ஹே தேவா, எனக்கு இப்ப ஹிதமான ஒரு ஆயுசை கொடுக்கணும். அப்படி கொடுத்தேன்னு சொன்னா உன்னோட குணங்கள்லாம் எங்க நடக்கிறதோ அங்கெல்லாம் என்னோட கால் போகணும். உன்னோட குணங்கள்லாம் யாராவது சொன்னா காது கொண்டு கேட்கணும். இப்படி வீதியில புறப்பாடு வந்தேன்னு சொன்னா பிரம்மோத்சவத்துல உன்னை கண் கொண்டு பார்க்கணும். அப்படி இருக்கா மாதிரி எனக்கு ஒரு ஆயுசு கொடு அப்படின்னு பகவான் பிரார்த்தனை. அப்பேற்பட்ட ஸ்ரீபதியா பகவானோட கிருபையினாலையும் இல்லாமல் சத்குருநாதரோட அனுகிரகத்தினாலையும் இந்த கோவில்ல இந்த சபையில சுவாமிக்கு பிரம்மோத்சவம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜென்மாஷ்டமி உற்சவத்துல எத்தனையோ கிட்டத்தட்ட 20 நாளா இங்க மாத்தி மாத்தி ஏதோ பகவத் குணங்கள், ராதா கல்யாணம் இத்தியாதி வைபவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிறதுக்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அதுல நமக்கு இந்த சந்தர்ப்பத்துல இந்த சபையில ஒரு வார காலம் பகவத் குணங்கள்லாம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அதற்காக இந்த கோவிலோட ட்ரஸ்டியவாளுக்கும் இருக்கிற பெரியவா எல்லாருக்கும் சாஷ்டாங்க ஒரு நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம், நான் இன்னைக்கு தான் முதல் தினம் இந்த கோவிலுக்கு வரேன். அதனால சரியான வழி தெரியல. அதனால 6:30 மணி போட்டிருந்தா ப்ரோக்ராம் கொஞ்சம் எனக்கு டிலே ஆகிடுது. நாளையிலேருந்து டிலே ஆகாது, சரியா 6:30 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். லேட்டா வந்ததுக்கு முதல்ல பெரியவாக்கெல்லாம் க்ஷமாபராதம் கேட்டுக்கிறேன். வசுதோ வசுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்றைய தினம் நமக்கு குரு மகிமை அப்படிங்கிற ஒரு சரித்திர தலைப்புல கொடுத்திருக்கா. குருனா எத்தனையோ குரு இருக்கா. இந்த இடம் நம்ம பார்க்கறது யார் அப்படின்னா ஜெகத்குருவான சங்கர பகவத்பாதால். அவரோட சரித்திரத்தை யதாசக்தி தெரிஞ்சதையும் இங்க அனுபவிப்போம். ஒரு மனுஷனுக்கு எது முக்கியம்னா மாதா பிதா குரு தெய்வம், இவ 4 பேருமே குருவா தான் இருக்கா. அம்மா அம்மாவா மாத்திரம் இல்ல, அம்மா குருவாவும் இருக்கா. அப்பா அப்பாவா மாத்திரம் இல்ல, அப்பா குருவாவும் இருக்கா. இவ 2 பேருமா சேர்ந்து ஒரு நல்ல குரு கிட்ட போய் அந்த குழந்தைய ஒப்படைச்சா அந்த குரு அந்த குழந்தைக்கு ஞானத்தையும் வேதத்தையும் வேதாந்தத்தையும் சொல்லிக் கொடுக்கிறா. அப்படி அந்த குருமுகேன கோவிந்தன். பெரியவாள்லாம் சொல்றத குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனேன்னா யாரும் பிரத்யட்சமா டைரக்டா சுவாமியை வாங்கணும்னு கூப்பிடல. எனக்கு சுவாமியா அனுகிரகம் பண்ணணும்னு யாரும் கேட்கல. குருவாய் வருவாய். ஏன் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாத எனக்கு உன்னை எப்படி நான் பூஜை பண்ண முடியும்? அப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீ முதல்ல தெய்வமா வர வேண்டாம், குருவாவா. என்ன குருஷு ஈஸ்வர பாவனஹா. குருவை எப்படி பார்க்கணும்னா பகவானா பார்க்கணும். அவரேதான் பிரம்மா, அவரேதான் விஷ்ணு, அவரேதான் சிவன் இல்லையா? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா. ஆனா பிரம்மா பிரம்மா தான், விஷ்ணு விஷ்ணு தான், சிவன் சிவன் தான். அவ 3 பேர் தனிதான். ஆனா குருநாதர் 3 பேருமா சேர்ந்த ஒரு ரூபம் இல்லையா? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அப்படின்னு தான் குரு ஸ்லோகமே இருக்கு நமக்கு. அப்போ குருநாதர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்க. அப்பேற்பட்ட குருநாதர் எங்கேருந்து நமக்கு இந்த குரு பரம்பரை தொடங்குறது அப்படின்னு சொன்னா சதாசிவ சமாரம்பாம், சாட்சாத் பரமேஸ்வரனே தொடங்குறது. பரமேஸ்வரனே தொடங்கின குரு பரம்பரை ஒரு 2550 வருஷத்துக்கு சொச்சத்துக்கு முன்னாடி சங்கராச்சாரிய மத்தியமாம் சங்கர பகவத்பாதாலா சாட்சாத் பரமேஸ்வரனை அவதாரம் பண்ணார். அன்றைய தினத்திலேருந்து ஆரம்பிச்சு அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அந்த குருவிலேருந்து ஆரம்பிச்சு அந்த சங்கர பகவத்பாதால ஆசிரியச்சிருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாருமா சேர்ந்து
அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு இன்றைய தினம் வரைக்கும் அந்த பகவத்பாதாரோட அந்த தொடர்ச்சி இருந்துட்டே இருக்கு இல்லையா? அந்த பகவத்பாதாரோட பூர்வ சரித்திரம் எப்படி இருக்குன்னா, சாட்சாத் பரமேஸ்வரனே பூமியில வந்து அவதாரம் பண்ணாரு அப்படின்னு தான் அவரோட பகவத்பாதாரோட சரித்திரம் தொடங்குறது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில எப்படி இருந்ததுன்னா, பூலோகம் எங்கேயுமே பிராமணர்கள்லாம் பிராமணரா இல்லை. இன்னி காலத்தை சொல்லலாம், 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். யாரும் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேங்கிறா, சரியா? கர்மானுஷ்டானங்கள்லாம் இல்லை, பக்தி போறல, வேதாந்த விஷயமா நடக்கக்கூடிய எந்த இதுவும் நடக்க மாட்டேங்கிறது. எந்த கோவிலையும் யாக யஜ்யங்கள்லாம் நடக்க மாட்டேங்கிறது. சுவாமிக்கு கும்பாபிஷேகமோ பிரம்மோத்சவமோ எதுவும் நடக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் சாட்சாத் பரமேஸ்வரன் வந்து பூமியில அவதாரம் பண்ற. ஒரு சமயம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி 72 துர்மதங்கள் இருந்தது பூமியில. அப்பேற்பட்ட துர்மதம்னா என்னன்னா, அவ கடவுளே இல்லைன்னா சொல்லல, கடவுள் இருக்கு, ஆனா அவ பூஜை பண்ணக்கூடிய வழிமுறையை மாத்திட்டா. வேதாந்த விசாரமா வேதம் எந்த மார்க்கத்தை சொல்லியிருக்கோ அந்த மார்க்கத்துல சில விஷயத்துல அவ வந்து தள்ளி விட்டுட்டான். பிரத்யேகமா சொல்லணும்னா ஜெயின பௌத்த மதங்கள்ல என்ன பண்ணிருந்தா, அவளும் நம்ம இந்து தர்மத்தை ஃபாலோ பண்றா, நம்ம பூஜை பண்ணக்கூடிய வழிபடக்கூடிய அதே தெய்வத்தை தான் அவளை வழிபடுறா. ஆனா அவ என்ன பண்ணிட்டான்னா, யாக யஜ்யங்கள்லாம் கூடாதுட்டா. அது வந்து ஒரு ஹிம்சை வருது, ஒரு பிராணி ஹிம்சை பண்ற மாதிரி இருக்கு, ஒரு திரவியத்தை ஹிம்சை பண்ற மாதிரி இருக்கு, அதனால யாக யஜ்யங்கள்லாம் கூடாது, ஆனால் சுவாமியை பூஜை பண்ணுங்க, ஹோமங்கள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தவிர்த்துட்டாங்க. இப்படி தவிர்த்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, துர்பிக்ஷம் தேவலோகேஷு, தேவலோகத்துக்கு துர்பிக்ஷம் ஏற்பட்டு. ஏன்னா தேவர்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா, அவெல்லாம் தேவர்கள் எப்பயுமே சுகந்தமா இருப்பா, அவளோட பாதங்கள்லாம் பூமியிலே படாது, அவளுக்கு வந்து அழிவுங்கிறதே கிடையாது, இப்படி தோன்றுவா மறைஞ்சு போயிடுவா, அவளுக்கு அழிவுன்னு கிடையாது. அப்பேற்பட்ட எல்லா போக போக்கியத்தையும் அனுபவிக்கக்கூடிய தேவர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டு. எப்படின்னா, பூமியில எங்கேயும் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணல, அனுஷ்டானங்கள்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னா தேவலோகத்திற்குரிய தேவர்கள்லாம் சௌக்கியமா வாழ முடியாது. அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், தேவர்கள் வசதியா நம்ம வசதியா இல்லையா? தேவர்கள்லாம் சௌக்கியமா அப்படியே ஆகாசமா இருக்கலாம், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கலாம், போக போக்கியத்தோட இருக்கலாம், நம்ம ஆகாரம் கொடுத்தாதான் இல்லையா? நான் பகவானே சொல்றத தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் தெய்வத்தம் இல்லையா? பகவான் கீதையில சொல்றத லோகம் ஃபுல்லா தெய்வத்தோட கட்டுப்பாட்டுல தான் இங்க இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா தெய்வத்துக்கு இந்த லோகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட பலம் எங்கேருந்து வருதுன்னா, மந்திர அதீனம் தெய்வத்தம். மந்திரம் சொன்னாதான் தெய்வத்துக்கு சக்தி இல்லையா? இல்லைன்னா இங்க உள்ள மூர்த்தி சுவாமி இருக்கார், கிருஷ்ணன் இருக்கார், கோபாலகிருஷ்ணன் இருக்கார், நித்தியம் பூஜை பண்ணி திருவாராதனை பண்ணி சுவாமிக்கு திருவஞ்சனம் பண்ணி எல்லாம் உற்சவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதே சுவாமி வெளியில இருக்காரு, ஒரு கடையில இருக்காரு, அப்படின்னு ரோடு பார்த்தோம்னா பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துமே தவிர ஒரு ஆகர்ஷணம் இருக்காது இல்லையா? அந்த சுவாமி கிட்ட ஒரு சாநித்தியம் இருக்காது. அந்த சாநித்தியம்னு ஒண்ணு எங்க இருக்கு அப்படின்னா, அந்த மந்திரம் சொல்ல சொல்லதான் அந்த தேவதைக்கு சாநித்தியம் ஏற்படும். அப்போ அந்த மந்திரத்துலதான் அந்த தேவதைக்கு சாநித்தியம் இருக்கு. பகவான் சொல்றார், தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் தெய்வத்தம், தன் மந்திரம் பிராமணாதீனா. அந்த மந்திரம் யார்கிட்ட இருக்குன்னா, வேதாத்தியானம் பிராமணன்ட்ட இருக்கு. சோ பிராமணோ மம தேவதா. இப்போ அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, பிராமணன் பசு இல்லையா, கோ பிராமணிபியா சுபவஸ்து நித்தியம்னு பெரியவாள்லாம் எழுதி வச்சிருக்காங்கன்னா, பசுவும் பிராமணனும் எங்க சௌக்கியமா இருக்கானோ அந்த தேசமே சுபிக்ஷமா இருக்கும்னு பெரியவாளோட வார்த்தை. ஏதோ நம்மளா சொல்லலை, பெரியவாளோட வார்த்தை தான். அப்பேற்பட்ட பிராமணர்கள்லாம் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணணும்னு சொன்னா அவளுக்கு சிரமமா. ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 72 துர்மதங்கள்லாம் என்ன பண்ணிடுத்து, பிராமணால பேசி 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 எல்லாரும் கர்மா பண்ண விடாம தடுத்துடுத்து. கர்மா பண்ண விடாம நீங்க கர்மா பண்றதுலாம் வேஸ்ட், சந்தியாதனம்லாம் பண்ணாதீங்க, சந்தியாதனம்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, யாகேக்கெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தடுத்துட்டா. எப்பயுமே என்ன ஒரு மனுஷாளுக்கு உண்ட ஒரு சுபாவம் என்னன்னா, 10 பேர் சேர்ந்து பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தான்னா அது பொய்ன்னு நினைச்சிருக்க கூட தீரணும். சொல்றது பொய் தான் தெரியும், ஒரு 100 தடவை கேட்டான்னா அவனும் அந்த பொய்யை உண்மை நம்பிடுவான். இது மனுஷனுக்கு உண்டான சுபாவம். ஒரு சமயம் எல்லாம் சேர்ந்து யாகங்கள்லாம் பண்ணாதீங்க, அனுஷ்டானங்கள்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல நன்னா இருந்த பிராமணன் பண்ணின்றது பிராமணனும் பண்றதை விட்டுட்டா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, தேவர்கள்லாம் சிரமமாயிடுது. என்ன தேவர்கள் அப்படின்னா, தனக்கு ஒரு நல்ல காரியம், தனக்கு ஒரு லாபம் இல்லாததுக்கு பொறுத்தே ஒரு இது செய்ய மாட்டான். தேவாகா ஸ்வார்த்தான சாதவகான்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் அடிக்கடி வரும்.
தேவர்கள்லாம் தனக்கு 10 ரூபா லாபம் இல்லாததுக்கு பொறுத்தியா இருக்கணும், செய்ய மாட்டா இல்லையா? அதனாலதான் கோவில நவகிரகத்தை சுத்திண்டு இல்லையா, வேலை கம்மியான தட்சிணாமூர்த்திக்கு வழக்க போடு 1008 என்னமோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, அவளுக்கு 10 ரூபா நமக்கு ஏதாவது கொடுத்தாதான் நமக்கு 100 ரூபா செய்வாங்க. ஏன்னா அவள் அந்த போஸ்டுக்கு வரதுக்கு நிறைய தபஸ்லாம் பண்ணி நிறைய தியாகங்கள்லாம் பண்ணி தான் அப்ப அதை அனுபவிக்கிறோமோவா. அதனால தேவாகா சுவார்த்தான சாதவான்னு தேவர்களுக்கு அவிர்வாகங்கள்லாம் கிடைக்காதுக்கு சிரமங்கள்லாம் ஏற்பட்டு பூமியில பார்த்தா எந்த பிராமணாலும் சந்தியானம் பண்றது இல்லை, அனுஷ்டானம் பண்றது இல்லை, பூஜை புரஸ்காரம் பண்றது இல்லை, யாகேக்கியங்கள்லாம் பண்றது. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எல்லா தேவர்களும் சேர்ந்து என்ன பண்ணா, பிரம்மாவை கூப்பிட்டு நேரா கைலாசத்துக்கு போயிட்டான். கைலாசத்துக்கு போயிட்டு சாட்சாத் பரமேஸ்வரன் கையை குவிச்சுட்டு, இப்போ சங்கர அவதாரம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சிரமம் இருக்கு பூமியில, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாதா? நீங்களாம் சர்வஜராச்சே சர்வேஸ்வரனாச்சே, உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்கே, நீங்க எதுவும் அதுக்கு கிருபை பண்ணப்படாதா அப்படின்னா, பரமேஸ்வரன் சொல்றார், எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் வரணும்ப்பா. லோகம் சிரமமா இருக்குன்னு தெரியறது, லோக நிர்வாகத்தில் நீங்க தான் இருக்கேன். சர்வேஸ்வரன் இந்திராந்த அஷ்டதிக் பாலகர்களை நிர்வாக பொறுப்புல ஒப்படைச்சுட்டா. அப்போ உன்னோட பொறுப்புல வரக்கூடிய இந்த நிர்வாகங்கள்லாம் சரியா இல்லைன்னா முதல்ல நீ சரி பண்றதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா மேலிடத்துக்கு வரணும். உங்களால முடியுதுன்னு இப்பதான் மேலிடத்துக்கு வந்திருக்கே, கவலைப்படாதீங்கோ. நம்ம பூமியில அவதாரம் பண்ணி சன்மார்க்கத்தை போதிச்சு அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சாட்சாது பரமேஸ்வரனே அனுகிரகம் பண்றார். பூமியை அவதாரம் பண்ண போறோம்னா எப்படி பண்ண போறீள்? எப்படி பண்ணுவேன் நீங்க? ஏன்னா மகாவிஷ்ணுன்னா மத்ஸ்யாவதாரம் 10 அவதாரம் தெரிஞ்சுன்னு சொல்றோம். 24 அவதாரம் சுவாமி எடுத்திருக்க. ஸ்ரீமத் பாகவதத்துல மொத்தத்துல தான் வருது. அதோட நிறைய அவதாரங்கள்லாம் இருக்கு. பரமேஸ்வரனுக்கு அவதாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்காருன்னா இருக்கு. பரமேஸ்வரனுக்கு அவதாரம்லாம் இருக்கு. அகோர வீரமூர்த்திங்கிறதும் பரமேஸ்வரன் தான், தட்சிணாமூர்த்தியும் பரமேஸ்வரன் தான் இல்லையா? இதெல்லாம் தேவதா ரூபமாவே இருக்கு. ஆனா பரமேஸ்வரன் சொல்றார், நான் பூமியில மனுஷனா அவதாரம் பண்றேன். ஏன் அப்படின்னா வேதம் சொல்லி இருக்கு, நமோ பவாய ச ருத்ராய சந்தனோ அப்படி சொல்லிட்டே வந்துட்டு ஸ்ரீருத்தம் சொல்லிட்டே வரத சுவாமி சொல்றார், நீங்க எல்லாம் இங்க கைலாசத்தை பாக்குறேன், நான் பூமியிலே அவதாரம் பண்ண போறேன். நம சம்பவே ச மயோபவே ச நம சங்கராய ச. நான் பூமியில அவதாரம் பண்றேன். அவதாரம் பண்றேன்னா எப்படின்னா, பரமேஸ்வரனை எல்லாரும் 2-3 விதமா பார்த்துருப்போம். ஒண்ணு எப்படின்னா, மதுரையில போனோம்னா நல்லா கல்யாண கோலத்தோட மீனாட்சி சுந்தரேஸ்வரனா பார்க்கலாம். இல்ல சிதம்பரத்துக்கு வந்தோம்னா சபாபதியா இல்லையா கால தூக்கி நடத்தினா ஆளக்கூடிய பிரபு பார்க்கலாம். திருக்கலையூர் போல காலசம்ஹார மூர்த்தின்னு பார்க்கலாம். காசியில அங்கெல்லாம் போனோம்னா ஸ்மசானத்துல நிறுத்தனம் பண்ணக்கூடிய பரமேஸ்வரனை பார்க்கலாம். இப்படிலாம் பரமேஸ்வரனை பார்த்துருப்போம். ஆனா யாராவது முண்டகம் பண்ணிட்ட பரமேஸ்வரனை பார்த்துருக்கோமா? எங்கேயாவது மொட்டடிச்சின பரமேஸ்வரன் எங்கேயாவது உண்டா? ஏதாவது கோவில் கிடையாது. ஆனா மொட்டடிச்சின பரமேஸ்வரன், முண்டகம் பண்ணிட்ட பரமேஸ்வரன் ஒருத்தர் இருக்க. யாருன்னா அவர் தான் பகவத் பாதால அவதாரம் பண்ற. அவர் தான் பூமிக்கு வர்றார். எப்படி வர போறேன்னா, நான் பூமிக்கு வரப்போறேன், மனுஷனா பிறப்பேன், சன்னியாசியா பிறப்பேன், சங்கரன்ற நாமாவோட பிறப்பேன்னு சொல்லிட்டே சுவாமி வர. கவலைப்படாதீங்கோ, நான் பூமியில அவதாரம் பண்றேன் அப்படின்னு சாட்சாத் பரமேஸ்வரன் தேவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகிரகத்தை பண்ணி கவலைப்படாம இருந்தோம் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அனுப்ப, தேவர்கள்லாம் என்ன பண்றா, இந்த பரமேஸ்வரனோட அவதாரத்தை எதிர்பார்த்துன்னு காத்துட்டு இருக்கா. பரமேஸ்வரன் அவதாரம் பண்ணணும், பூமியில அவதாரம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. எப்படி சாட்சாத் ராமரோ கிருஷ்ணரோ பூமியில அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி தேவர்கள் அசுரர்கள்லாம் அப்போ செட்டப்பா இங்க பூமிக்கு வந்துட்டான் இல்லையா? தேவர்கள் தான் வாகனங்கள்லாம் வந்தா, சுக்ரீனா வந்தா, அனுமாரா வந்தா, ராட்சசர்கள் தான் இங்க ராவணனா வந்தா இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ண அவதாரத்தை பார்த்தோம்னா அவ காலத்துல பிரம்மதேவத்தை யுதிஷ்டிரா வந்தார், வாயு பகவான் பீமசேனன் வந்தார், இந்திரன் அர்ஜுனன் வந்தார், அஸ்வினி குமாரர்கள்லாம் நகுல சகாதேவர்கள் வந்தார், அசுர குருவான சுக்கராச்சாரியர் யாரா வந்தா அப்படின்னா துருதராஷ்டிரனா அசுர குருவான சுக்கராச்சாரியன் துருதராஷ்டிரா பூமியில அவதாரம். இப்படி பகவான் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செட்டப் பூமியில இறங்குறது. அதே மாதிரி இப்ப பரமேஸ்வரன் அவதாரம் பண்ண போறாரு. இப்ப பரமேஸ்வரன் அவதாரம் பண்ணணும்னு சொன்னா பரமேஸ்வரனோட அந்த காலத்துல அவதாரம் பண்ற தேவதைகள்லாம் வரணும். சாட்சாத் பிரம்மாவே மந்திர விஸ்வரா அவதாரம் பண்றார். சுப்பிரமணிய சுவாமியே குபரில பட்டரா அவதாரம் பண்றார். சுப்பிரமணிய சுவாமிக்கு 2 அவதாரம் சொல்றது.
இன்னும் குமரியில பெற்றதா சொல்லப்பட்டது, இன்னும் ஞானசம்பந்த பெருமானா சொல்லப்பட்டது, சுப்பிரமணிய சுவாமி அவதாரம். இப்படி இவாள்லாம் அவதாரம் பண்றா அப்படின்னு பரமேஸ்வரன் அவதாரம் பண்றதுக்கு இவாள்லாம் சொல்ற, நான் பூமிக்கு போறேன், நீங்களாம் பூமியில போய் எனக்கு முன்னாடி அவதாரம் பண்ணிடுங்க. எதற்கு அப்படின்னா, நீங்களாம் பூமியில அவதாரம் பண்ணி வேதத்துல சொன்ன வேதாத்தியானங்கள்லாம் பண்ணி அந்த யாக யக்கியங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்துல பூமியில இருக்கக்கூடிய துர்மதங்கள்லாம் வந்து உங்களை இதுக்கு வருவா தடுக்கிறதுக்கு. அந்த சமயத்துல நான் பூமியில அவதாரம் பண்ணி அந்த மந்திரத்தெல்லாம் கண்டனம் பண்ணி அவளோட வாதம் பண்ணி ஜெயிச்சு பூமியில அத்வைத ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமி முன்னாடி ஒரு சட்ட போடியதான் கீழே வர. அப்படி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு சுப்பிரமணிய சுவாமி ஒரு சுப்பிரமணிய சுவாமி பார்த்து ஒரு மந்தஹாசம் பண்ற. குமரியில பெற்றா வந்து தோன்றிட்டார். பிரம்மா மண்டல விஸ்வரா தோன்றிட்டார் இல்லையா? இப்படி சாட்சாது மகாவிஷ்ணுவை வியாச பகவான அவதாரம் பண்ணிட்டார் பூமியில. இப்படி மும்மூர்த்திகளை வரா. இப்ப எல்லாரும் பூமிக்கு வந்துட்டா பரமேஸ்வரன் பூமிக்கு வரணும். பரமேஸ்வரன் பூமிக்கு வரதை எதிர்பார்த்துட்டு அவரோட ஜனனத்தை எதிர்பார்த்துட்டு தேவாதேவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கா. எப்படி ராமாவதாரத்துல சாட்சாது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எனக்கு தசரதனும் கௌசலையும் தான் அம்மாவா அப்பாவா வரணும்னு தீர்மானிச்சுட்டு வந்தாலோ, அதே மாதிரி எப்படி கிருஷ்ணாவதாரத்துல இல்லையா வசுதேவன் தேவிக்கு எப்படி அம்மா அப்பாவா வரணும்னு தீர்மானிச்சுருந்தாரோ, இங்க வந்து என்ன அம்மா அப்பாவா நான் யார் இருக்கணும்னு சொல்லி சுவாமி தீர்மானம் பண்ணிட்டே வர. அப்படி எல்லாரும் அவதாரத்தை நோக்கிட்டு காத்து நிற்கக்கூடிய சமயத்துல கேரள தேசத்துல இல்லையா அந்த வடக்கநாத சுவாமி, அந்த சுவாமியோட க்ஷேத்திரத்துக்கு சமீபத்தில் கூடிய காலட்டி க்ஷேத்திரம். அந்த காலட்டி க்ஷேத்திரத்துல ஒரு தம்பதிகள் இருக்கா, ஆரியாம்பா சிவகுரு அப்படின்னு. அப்பேற்பட்ட சிவகுரு ஆரியாம்பாவா தான் இவர் வந்து தன்னோட மாதா பிதாவா சூஸ் பண்றார் சுவாமி. அவளுக்கு நம்ம குழந்தையா பிறக்கணும். ஏன் அப்படின்னா பெரிய யாக யக்கியம் பண்ண பரம்பரை, அனுஷ்டானமா இருக்கக்கூடிய குடும்பம். அந்த சிவகுரு அவரோட அப்பாவும் பெரிய யாக யக்கியம் பண்ண தீட்சிதர். அவர் வந்து என்ன பண்றார், தன்னோட புத்திரனுக்கு அந்த ஊர்லயே ஒரு பொண்ணை பார்த்து காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த சிவகுருவும் ஆரியாம்பாவும் அப்படி கல்யாணம் பண்ணி கிரகஸ்தாசிரமத்தை இருந்துட்டு இருக்கா. ஆட்சி கல்யாணம் ஆனா உடனே சந்தான பாக்கியங்கள்லாம் ஏற்படணும். இப்படி தள்ளி போயிட்டே இருக்கா அவளுக்கு. உடனே என்ன பண்றா, கேரளால வந்து பிரஷ்னம் போட்டு பார்க்கறதுன்னு வழக்கம் உண்டு. பிரஷ்னம் போட்டு பார்க்கறா. அதுல இந்த சங்கர விஜயம் பல விதமா இருக்கு. சங்கர விஜயங்கிறது பல சங்கர விஜயம் இருக்கு. ஒரு சங்கர விஜயத்தை ஒரு மாதிரி இருக்கு. அப்ப பிரஷ்னம் போட்டு பார்க்கறத உங்களுக்கு சிவாபராதம் கொஞ்சம் இருக்கு, சிவனோட கோபம் இருக்கு, அந்த சிவாபராதத்தை நீங்க நீக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்பட்டுடும் அப்படின்ற மாதிரி அவள் காட்டுறது. உடனே என்ன பண்ணினா அப்படின்னா, உடனே அந்த வடக்கநாத சுவாமி கோவில்ல ஏகதினம் ஒரே நாள்ல அதிருத்ரம் நடக்கிறது. 121 விதியாக கொண்டு ஒரே காலத்துல சுவாமிக்கு மகன்யாசங்கள்லாம் சொல்லி அந்த பரமேஸ்வருக்கு ருத்ராபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு 121 பிராமணால கொண்டு அதிருத்திரங்கள்லாம் பண்றான். அதிருத்திர மகாருத்திரங்கள்லாம் நடக்கிறது, யாகங்கள்லாம் நடக்கிறது, பரமேஸ்வருக்கு மங்களத்திற்கு இத்தனை அபிஷேகங்கள்லாம் நடக்கிறது. எல்லாம் முடிச்சத கொண்டே பிராமணனுக்கு தட்சிணம் எல்லாம் கொடுத்து போஜனங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு பிரதட்சிண நமஸ்காரங்கள்லாம் முடிஞ்ச உடனே சுவாமி சந்நிதியில போய் நமஸ்காரம் பண்றார். யார்? இந்த சிவகுரு. நமஸ்காரம் பண்ணா ஒரு 2 நிமிஷம் அவர் சுவாமி சன்னதியில் நமஸ்காரம் பண்ணி மனம் உருகின்னு இருக்கார். பரமேஸ்வரன் அவரோட ஹிருதயத்துல வந்துட்டார். பரமேஸ்வரன் அவர்கிட்ட அசரீரியா பேசிட்டு இருக்கார். எப்படி வந்தார் அப்படின்னா, ஒரு வயசான தாத்தாவுமா ரூபம் எடுத்துட்டு நல்லா உடம்பு ஃபுல்லா விபூதி தரிச்சுட்டு, இடுப்புல ஒரு பஸ்ம சஞ்சிக்க விபூதி பை வச்சுட்டு, கையில ஒரு வயசான தாத்தா மாதிரி குச்சி வச்சுட்டு, கழுத்து ஃபுல்லா ருத்ராட்ச மாலை போட்டு அந்த சிவகுரு கிட்ட பேசுற. என்னப்பா நீ பண்ண பூஜையில சந்தோஷமானோம், திருப்தியானோம், உனக்கு என்ன வர வேணும் கேடு. இவர் நமஸ்காரம் பண்ணி இருக்காரு, கீழே படுத்துட்டு இருக்காரு, பாக்குறவாக நினைச்சுட்டு இருக்கா. இவர் ஒரு தூங்கிட்டாரோ நினைச்சுட்டு இருக்காரு, ரொம்ப நேரமா எழுதுக்கலையே. ஆனா நமஸ்காரம் பண்ணி பேசிட்டு இருக்கா. உடனே இவர் கேட்கிறாரு, இல்ல உங்களுக்கு தெரியாதா பிரபு, எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படணும் தான். சரிப்பா புத்திர பாக்கியம் ஏற்படும், சரி உனக்கு நல்ல சத்தான புத்தி உள்ள லோகமே ஆராதிக்கிற மாதிரி ஒரு குழந்தை வேணுமா, இல்ல அசத்தா 100 குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்கிற. இல்ல அப்பா அம்மா என்ன பண்ணுவா, உடனே ஒரு பிள்ளையா இருந்தாலும் நல்ல பிள்ளையா தான் செய்யணும், அசத்த பிள்ளையா இருந்தா கிழக்குனா மேற்க பார்த்துட்டு இருந்து வாயை திறந்தா காலை சொரிஞ்சு இதை பண்ணிட்டு சிரமம். குழந்தையா இருக்கிறது தெரியாது, இப்ப வயசாக சிரமம் இல்லையா. ஆனா எனக்கு சத்தான புள்ளியா தான் வெறும்
கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவரை என்ன பண்ணிட்டா, அவர் போய் குளிக்க எழுப்பி விட்டுட்டா. இவர் தூங்கிட்டாருன்னு நினைச்சிட்டு இந்த ஆரியாம்பா என்ன பண்ணிட்டா, அவரை போய் குளிக்க, என்ன நான் தூங்கிட்டு இருக்கேன், ஏந்துங்கோ எழுப்பி விட்டா. அவர் களைஞ்சுடுத்து, சொப்பனம் களைஞ்சுடுத்து. எழுந்துட்டா கல்ல தார தண்ணி வருது அவருக்கு. என்னென்ன ஆச்சுன்னு கேட்கிறா. உடனே நடந்த விஷயத்த சொல்றா. நடந்த விஷயத்த சொன்னோடனே இந்த ஆரியாம்பாபாவுக்கு எப்பேற்பட்ட திருடமான விசுவாசம் பாருங்க. ஏன்னா நீங்க சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி உங்கள்கிட்ட பரமேஸ்வரன் பேசணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு. எப்ப பரமேஸ்வரன் உங்கள்கிட்ட பேசணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரோ நீங்க நமஸ்காரம் பண்ணி சொப்பனத்துல தான் பேசணுமா? என்னதான் சொன்னாரு பரமேஸ்வரன் அப்படின்னு கேட்டா, அவர் சொல்றாரு, ஒரு குழந்தை வேணுமா 100 குழந்தை வேணுமா கேட்டா, நீங்க எதை சொன்னீங்கன்னா அது சொல்றதுக்கு தாமா நீ என்ன ஏற்பி விட்டுட்ட அப்படிங்கிற. சரி, இப்ப ஒண்ணும் இல்ல, பரமேஸ்வரன் பேசணும் தீர்மானம் பண்ணிட்டாரோனோ. இப்ப நீங்க பரமேஸ்வரன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க அப்படின்னு சொல்றத, நீங்க என்ன நினைச்சேன்னு கேட்கறா. ஒண்ணு சொல்றாரு, இல்லம்மா 100 குழந்தை அசத்து பிள்ளையா இருக்கிறதோட ஒரு குழந்தை சத்தான பிள்ளையா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினைச்சேன்னா, கேளுங்க பரமேஸ்வரன் அப்படிங்கிற அவர் தைரியமா சொல்றாரு. சொன்ன உடனே அசரீரியா சாட்சாத் பரமேஸ்வரன் சொல்றாரு, அவசியம் தந்தும், நம்மளே உங்களுக்கு புத்திரனா வரும். ஆனா என்னன்னா 16 வயசு காலம் தான் உங்க கூட இருப்பேன். எனக்கு பூமியில 16 வயசு வரைக்கும் தான் நான் இருப்பேன், அதுக்கு மேல இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்ப நமக்கு தான் ஒரு சந்தேகம் வரும், பகவத்பாதால் 32 வருஷ காலம் இருந்தாலே அது என்ன 16 வயசுன்னு சொல்றேன். அவரோட அவதார நோக்கம் 16 வருஷ காலம் தான் இங்க இருக்கணும்னு. மேற்கொண்டு 16 வருஷம் வியாச பகவான் பிரார்த்தனை பண்ணின்றதுனால பூமியில இருந்தார். வியாச பகவான் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இந்த பூமியில இன்னும் நிறைய காரியங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொன்னதுனால வியாச பகவானோட வார்த்தை கட்டுப்பட்டு இன்னும் 16 வருஷ காலம், ஆக மொத்தம் 32 வருஷ காலம் ஆச்சாரியால் பூமியில இருந்தா. அவர் சொன்னது நான் உனக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு குலதெய்வம் கோபாலன் தான். இங்க இருக்கிற கோபாலன் தான் பகவத்பாதாவிற்கும் குலதெய்வமா. பகவத்பாதா அவ ஊர்ல பாத்தீங்கன்னா காலடி கஷேத்திரத்தை பாத்தீங்கன்னா தனியா ஒரு சின்ன ஒரு நவநீத கிருஷ்ணன் மாதிரி ஜம்முன்னு ஒரு கிருஷ்ணர் இருப்பாரு. அங்க கோபாலன் சன்னிதி இருக்கும். அவளோட குலதெய்வமே கோபாலன் தான். ஆத்திரேய கோத்திரத்தை சேர்ந்தவாவா. பகவத்பாதால் ஆத்திரேய கோத்திரத்தை சேர்ந்தவா. இப்படி இந்த கோத்திரத்தை வந்து பிறக்கிறேன், இன்னாருக்கு பிறக்க போறேன்னு சொல்லிட்டு தான் வராரு. அந்த சிவகுருக்கு சொன்ன உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா. சுவாமி அனுகிரகம் கொண்டு சந்தோஷப்பட்டு அன்னிலேருந்து அந்த அம்மா குடிக்கல. உடனே கர்ப்பம் தெரிச்சு நாட்கள் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் இந்த புத்திர சங்கர ஜனனத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. எப்பேற்பட்ட பிரபு அப்படின்னா அஜானாந்தர் ககன பைத்தானு ஆத்ம வித்யோபதேசை இல்லையா. இந்த பூமியில நமக்கு இருக்கக்கூடிய அஜானத்துக்கு அளவே சொல்ல முடியாது. இதுலதான் எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் அஜ்ஞானம் வந்துருது. முன்னெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் எடுப்பா, கல்யாண காட்சின்னு ஆரம்பிக்கிறத இப்படி பேசுறாமா அப்படி பேசுறாமா ஒரு விஷயத்துக்கு அஜ்ஞானம் வரும். இப்ப அரிசியை களைஞ்சி போடுறதுக்கு அஜ்ஞானம் 3 தரம் கலைக்கணுமா 4 தரம் கலைக்கணுமான்னு அஜ்ஞானம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம புத்தி அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருது. அஜ்ஞானம் அப்படி ஊறி ஏறி கிடக்கு. அப்ப ஏற்பட்ட அஜ்ஞானத்தை எப்படி போக்கணும் அப்படின்னா, இதோ இந்த புஸ்தகத்தை படி அஜ்ஞானம் போயிடும். அந்த அந்த புஸ்தகத்தில் இருக்கிற 4 சாப்டர் படி அதான் அஜ்ஞானம் அப்படிலாம் சொல்றதுக்கு இல்லை. ஆத்ம வித்யோபதேசை, ஆத்ம வித்தைய போதிக்கிற, ஆத்ம வித்தையை போதிச்சு ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம்ங்கிற 3 தாபத்திலேருந்து நம்மளை நிவர்த்தி பண்ணி அத்தியாத்ம வித்தியை சொல்லி கொடுத்து நம்மள எப்படின்னா சக்ஷுஹு உன்மீலிதம் ஏன்னு இல்லையா, நம்மளோட கண்ணை திறந்து விடுறார். கண்ணை திறக்கிறா நம்மள குழந்தையா வந்து கண்ணை திறந்துடுறோம். அவர் என்ன கண்ணை திறந்து விடுறதுன்னா, அவர் நம்மள இந்த கண்ணை திறக்கல, உள்ள இருக்கிற ஞான கண்ணை திறக்கிறார். அந்த கண்ணை திறக்கிறதுக்கு கோவில்ல பார்த்தோம்னா சிற்பங்கள்லாம் பண்ணிட்டு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கண் திறக்கிறதுன்னு ஒரு சிற்பா, இந்த ஊசியினால கண்ணை திறப்பா. நம்மளோட கண்ணை இங்க கோவில பண்றத தங்க ஊசியினால சுவாமியை பண்ணுவா. நமக்கு எப்படி பண்றாரு அப்படின்னா கண்ணை திறக்கிறத ஆத்ம வித்யோபதேசை, ஆத்ம வித்தையை போதிச்சு நம்மளோட ஞான கண்ணை திறக்கிறார். அது என்ன ஆத்ம வித்தையை போதிக்கிறது? ஒன்னும் இல்லை. ஆத்ம வித்தியங்கிறது என்னன்னா நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறது ஆத்ம வித்தை. நான் யார் அப்படின்னு கேட்டோம்னா முடிஞ்சது. இதுல இருந்து ஆத்ம வித்திக்கு உண்டான பாடம் தொடங்கிடும். இந்த சரீரம் நான் இல்லை, இந்த ஜீவன் கிடையாது, இந்த கை கால் நான் கிடையாது. இப்போ நம்ம அம்மாவோட வயிற்றுக்கு எப்போ வந்தோம், எங்கே இருந்து வந்தோம்? இப்ப நமக்கு என்ன வயசு? ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கோங்க பேருக்கு. 50 வருஷம் நமக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்,
இல்ல 50 வருஷம் கழிச்சு நம்ம எங்க இருப்போம் இப்படின்னு ஒண்ணுன்னா தேட ஆரம்பிச்சோம்னா இதுக்கு பேர் ஆத்ம வித்தியன்னு பேரு. இந்த ஆத்ம வித்தையே நீ இல்லப்பா, நீ நினைக்கிற சரீரம் நீ கிடையாது, நீ பார்க்கிற பார்வை நீ கிடையாது. ஏன்னா கண்ணுன்னு சொல்றோம், கண்ணு இருந்தா எல்லாரும் பார்த்துட முடியும்னு சொன்னா கண்ணு தெரியாதவாளுக்கு கண்ணு இருக்கு இல்லையா? வாய் இருந்தா எல்லாரும் பேச முடியும் சொன்னா ஊமையா இருந்தாலும் வாய் இருக்கே, பேசணுமே. வேதம் சொல்றது அக்னி ஜோதிர் ஜோதிர் அக்னிக்கு ஸ்வாஹா, சூரியோ ஜோதிர் ஜோதி சூரிய ஸ்வாஹா சொல்றது வேதம். அக்னி சொல்றதுன்னா அந்த அக்னிக்குள்ளேயும் பகவான் இருக்கான். பகவான் இருந்தா அந்த அக்னி ஒன்று சுடாது. சூரியன் இருக்குன்னா சூரியன் கண்ணால பார்க்கிறோம்னா சாயந்தரம் 6 மணிக்குமே நமக்கு தெரியல சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியாது. சந்திரோதயம் ஆயிடுறது, ஆனா சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியாது. சூரியனுக்குள்ளேயும் பகவான் இருக்கான். அப்ப கண்ணு இருந்தா சூரியனை பார்க்கலாம்னு சொன்னா கண்ணு தெரியாதவருக்கு கண்ணு இருக்கே, அப்ப ஏன் சூரியன் தெரிய மாட்டேங்கிறார்? அப்படி கிடையாது. இந்த கண்ணுக்குள்ளே கண்ணாவத்தர் இருப்பார். கண்ணுக்குள்ளே இருந்து அந்த பார்க்கக்கூடிய திறனை கொடுக்கறது தான் பகவான். எப்படியாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஆத்ம வித்தியை போதிக்கிறார். அப்படி ஆத்ம வித்தியை போதிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் பூமியில் அவதாரம் பண்ண போறாருன்னு சொன்னா கற்பக விருட்சம் கல்லால மரம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மரத்தடியில எங்க தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்துருக்காரு. அந்த குரு பகவான் ஒரு கால மேல மடக்கி போட்டு சின்முத்திரையோட கூட தன கீழ் 4 சிஷ்யால வச்சுட்டு சனகாதி குமாரர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா மௌன வியாக்கியான பிரகடித்த பரதத்துவம். உபதேசம் பண்றதுன்னா நான் அதை ஒரு மந்திரம் சொல்லணும், அதை நீங்க திரும்ப சொல்லணும், ஒரு குரு கிட்ட போய் கை கட்டி வாய்ப்பத்தி இருக்கணும். இதெல்லாம் உபதேசம்னு சொல்லக்கூடாது. அங்க உபதேசம் எப்படி இருக்குன்னா மௌனத்தினாலேயே உபதேசம். மௌன வியாக்கியானேன பிரகடித்த பரதத்துவம். பரதத்துவத்தை மௌனத்து தன்னோட ஹிருதயத்திலேருந்து அவளோட ஹிருதயத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாளாம். எப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்கிறத தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே அப்படிங்கிறான். பிரம்மாவுக்கு மகாவிஷ்ணு எப்படி வேதத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா உட்காந்து சொல்லி கொடுத்தனா இல்ல, தன்னோட ஹிருதயத்திலேருந்து அவளுக்கு டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணார். அந்த மாதிரி மௌனத்தினாலேயே அவளுக்கு போதிக்கக்கூடிய பிரபு. அப்பேற்பட்ட பிரபு என்ன பண்ணார், இந்த பூமி பாவனமாகும் என்னின்று தன்னோட மௌனத்தை விட்டார், கல்லால மரத்தை விட்டார், கற்பக விருட்சத்தை விட்டார். ரொம்ப உத்தமமான சிஷ்யர்களால சனகாதி குமாரர்களை விட்டு என்ன பண்ணார்னா சம்போர் மூர்த்தி சரதி புவனே. அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் கைலாசத்தை விட்டு நேரா அந்த ஆரியாம்பாவோட கர்ப்பத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த ஆரியாம்பாவோட கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பிரபு யார் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் சின்ன சங்கரர் குழந்தைன்னு. வேதம் சொல்றது 14 லோகங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய பிரபு. சாட்சாத் மகாவிஷ்ணுவே சொல்லும் போது அடிமுடி காண முடியாது பரமேஸ்வரனோட அப்படின்னா இல்லையா. பரமேஸ்வரனோட அடியும் பார்க்க முடியல, முடியும் பார்க்க முடியல. இந்த சரித்திரங்கள்லாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். ஏன்னா அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் ஆபாதால இல்லையா 14 லோகத்தையும் தனக்குள்ள கட்டி ஆளக்கூடிய பிரபு. அப்பேற்பட்ட பிரபுவை அந்த ஆரியாம்பா என்ன பண்றா தன்னோட கர்ப்பத்துல கட்டி காக்குறா. அப்படின்னு சொன்னா அது அந்த அம்மாவோட சாமர்த்தியமா பரமேஸ்வரனோட கிருப்பையாது இல்லையா. அந்த அம்மா பண்ண புண்ணியம். பரமேஸ்வரன் அவளோட கர்ப்பத்துல சிசுவா இருக்கா. அப்படி கர்ப்பகாலம் போயிட்டே இருக்கு. சங்கரர் ஜனிக்க போறார். சங்கர ஜனனம் ஜெயந்தி வரப்போறது. அந்த சமயத்துல என்ன பண்றா அப்படின்னா சேட்டிமார்கள்லாம் கொண்டு அவள் கர்ப்பகாலம் பிரசவிக்கக்கூடிய காலம் நெருங்கிடுத்து அப்படின்னு சிவகுருட்ட சொல்றத சிவகுரு என்ன பண்ணாரா ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஏன்னா அந்த காலத்துல ஆத்துல தான் பிரசவிப்பா இல்லையா. ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி குழந்தை பிறக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் தெரிஞ்ச உடனே நேர விறுவிறுன்னு ஓடி போய் சுவாமி பூஜை உட்கார்ந்துட்டு சுவாமி தங்க வேதிக்கையில் வார்த்த பரமேஸ்வரன் கோபால் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீருத்ரன் சொல்லிட்டு ஏன் அப்படின்னா ஒரு கால் குழந்தை பிறந்துருச்சுன்னா இனிலே 10 நாளைக்கு பூஜை பண்ண முடியாது, விருத்தி விடுவேன். 10 நாளைக்கு பூஜை பண்ண முடியாம போயிடும். குழந்தை பிறகு 10 நிமிஷம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆவர்த்தி இன்றைய பூஜையை பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னா அப்ப அவளோட நித்திய பூஜையில அவளுக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கணும். ஏன்னா சாட்சாத் பரமேஸ்வரன் எப்படி பூஜை பண்ணாரு. சங்கரா பகவத் பாதால அவதாரம் பண்ணார். வீதியில போய் பிக்ஷை எடுத்தார், பிரம்மச்சாரியா பிக்ஷை எடுத்தார், அப்புறம் சன்னியாசியா கரதல பிக்ஷை எடுத்தார். இப்படிலாம் சொல்றா சரித்திரத்தில் அப்படி இருக்கு. ஆனா அவர் பிறந்த குடும்பம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு தங்க தட்டு,
சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு தங்க தாரா பாத்திரம் இல்லையா, அபிஷேகம் பண்ணக்கூடிய வேதி தங்க வேதி, என்ன 121 பிராமணால கொண்டு ஒரே நாள் அதிருத்திரம் பண்ணணும்னு சொன்னா பைசா இருக்கணுமே. இந்த காலம் மாதிரி எப்படின்னா அந்த காலத்து அப்பேற்பட்ட அண்ணன் அப்பேற்பட்ட பரம்பரையில பிறந்து இருப்பார். என்ன ஏதோ நினைச்சுக்கூடாது, நிறைய பேர் நினைச்சுட்டான்னா சங்கர் வந்து ஏற்பட்ட குடும்பம்னு கிடையாது. ஒரு ஏற்பட்ட குடும்பமே கிடையாது. பரமேஸ்வரன் என்ன, பரமேஸ்வரன் ஆராதிக்கிறவாளுக்கே ஐஸ்வர்யத்துக்கு ஹானி ஏற்படாது. ஆத்தம் நித்திய சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கவாளுக்கே காசு பணத்துக்கு கஷ்டம் ஏற்படாதுன்னு சொன்னா சாட்சாத் பரமேஸ்வரனே பிறக்கக்கூடிய குடும்பம்னா எப்பேற்பட்ட குடும்பமா இருக்கணும். அப்பேற்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடியவா அந்த சேட்டிமார்கள்லாம் பிரசவத்துக்கு ஆயிடுச்சுன்னு போறதுக்கு இல்ல பரமேஸ்வரன் அந்த சுவாமியெல்லாம் வச்சிருந்து சிவகுரு வந்து நித்திய பூஜை பண்ணிட்டு இருக்கார். பிரத்யேகமா ஸ்ரீருத்ரன் சொல்லிட்டு இருக்கார். அப்படி ஸ்ரீருத்ரன் சொல்லிட்டு இருக்கிறத குழந்தை பிறந்துடுது. சங்கரன் ஜனனம் ஆயிடுது. சங்கர ஜனனம் ஆயிடுத்து. சேட்டிமார்கள்லாம் வந்து சொல்றா, நேரம் ஓடி வந்து விட்டு சொல்றா, அந்த பூஜை ரூம் அறவாசமே வந்து சொல்றா. அந்த சமயத்தை பிரத்யேகமா இருந்து இந்த ஸ்ரீருத்ரத்துல நம்ம சோமாயச்ச ருத்ராயச்ச அனுவாக சொல்லிட்டு இருக்கார். அதுவும் அவ வந்து உங்களுக்கு புள்ள குழந்தை பிறந்திருக்கான்னு சொல்லும் போது அந்த தங்கதாரா பாத்திரத்தினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிருக்காராம். நம சங்கராயச்ச மயஸ்கராயச்ச அப்படின்னு சொல்லி விடுறத இந்த சேட்டிமார்கள்லாம் ஓடி வந்து சுவாமின்னே உங்களுக்கு புள்ள குழந்தை பிறந்திருக்கான்னு சொன்னோடனே ஒன்னே இதுவே சுவார்த்தனாமாவா ஆயிடுது. நம சங்கராயச்சன்னு சொல்லும் போதே ஏன்னா பரமேஸ்வரன் தான் சொல்லியிருக்கார், நான் பூமியில வந்து அவதாரம் பண்ண போறேன், சங்கரனா பேர் வச்சுன்னு சங்கரன்ற பேரோடன்னு. இவருக்கு இன்னும் தெரியாது சங்கரனா இவர் பேர் பரமேஸ்வரன் சொன்னான்னு தெரியாது. ஆனா இவர் ஸ்ரீருத்ரன் சொல்லிட்டு இந்த அனுவாக சொல்றத அபிஷேகம் பண்ணி சொல்லும் போது சாட்சாத் அவன் சொல்றத இதே அவருக்கு சுவார்த்தனாமாவா ஆயிடுது. ரெண்டாவது இவருக்கு என்ன பேருன்னா சிவகுருன்னு பேர். இவ அப்பாக்கு இல்லையா, குருன்னு சொன்னா அப்பா, குரு குருன்னா 2-3 வார்த்தை அப்பான்னு சொல்லலாம், குரு ஸ்தானம்னு சொல்லலாம். இப்போ யாருக்கு குருவா இருக்க போறார், பிறக்க போறதோ பகவத் பார்த்தால் சாட்சாது பரமேஸ்வரன் பிறக்க போறார். அந்த பரமேஸ்வரனுக்கு சிவனுக்கு குருவா இருக்காரா, அதனால இவருக்கும் சிவகுருங்கிற நாமா சுவார்த்தமாயிடுது. அவருக்கு எப்படின்னா நமசங்கராயச்ச அப்படின்னா அபிஷேகம் பண்ணும்போது சொன்னா நான் என்னோட குழந்தைக்கு சங்கரன்னே பேர் வச்சோம். உடனே சங்கரன் பேர் வச்சோம்னு சொன்னா 10ஆவது நாளைக்கு ஒன்று ஜாதகர்ம நாமகரணங்கள்லாம் பண்ணி விதியா காலத்துல சௌலங்கள்லாம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணியிருக்கா. அந்த சங்கரர் ஜனனமானோடனே தங்க விக்கிரகம் மாதிரி இருந்தாரா பிரபு. அப்பேற்பட்ட தங்க விக்கிரகமாக இருக்கக்கூடிய பிரபுவோட இந்த சிவகுருவுக்கு 2 வருஷ காலம் தான் இருக்கக்கூடிய பாக்கியம். இந்த குழந்தையோட தூக்கி கொஞ்சம் மடியில வச்சுன்னு இப்படி எல்லாம் இருக்கும் 2 வருஷம் தான். அப்புறம் அவரு காலகதி அடைஞ்சுட்டார். அப்புறம் இந்த ஹாரியாம்பாவும் சங்கரர் மாத்திரம் 2 பேர் தான் பெரிய குடும்பம். ஏன்னா அந்த காலடிக்குள்ள போனேன்னு சொன்னா அந்த அக்ரஹாரத்துல 2000 குடும்பம் பிராமண குடும்பம். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. 2000 குடும்பம் பிராமண குடும்பமா, அதுல 100கணக்கான குடும்பம் தயாதிமார்களே, பங்காளியே 100கணக்கான குடும்பம். இப்படிலாம் சௌக்கியமா இருக்கக்கூடிய குடும்பத்தில் தான் பகவத்பாதா அவதாரம் பண்ணார். என்னன்னா சிவகுரு காலகதி ஆனதுனால இப்போ ஆரியாம்பாரும் சங்கரன் மாத்திரம்தான். இப்படி காலம் ஓடிண்டே இருக்கு. அப்படியே பந்துக்களை வச்சுட்டு பகவத்பாதாளுக்கு சங்கரருக்கு உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சு பாடசாலையில் போய் கொண்டு விட்டு கிரமேன்னு பாடசாலையில் 7 வயசுக்குள்ள பாடங்கள்லாம் கத்துட்டார். வேதாத்தியானங்கள்லாம் பண்ணிட்டு அப்படி வேதாத்தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு சமயம் பிரம்மச்சாரி நித்தியம் பிக்ஷை எடுத்துக்கணும், கையில தண்டம் வச்சுக்கணும். பிரம்மச்சாரிக்கும் தண்டம் உண்டு, சன்னியாசிகளுக்கும் தண்டம் உண்டு இல்லையா. அப்படி தண்டங்கள்லாம் வச்சுட்டு பிக்ஷை எடுத்துட்டு இருக்கார். அப்படி இந்த வீதி வழியா வர அது பிரத்யேகமா என்ன பண்ணுவான்னா துவாதசி அன்னைக்கு பிக்ஷை எடுப்பார். துவாதசி அன்னைக்கு பிக்ஷை எடுப்பார். ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு உபவாசம், ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் வந்து துவாதசி அன்னைக்கு பிக்ஷை எடுக்கணும். இன்னைக்கு துவாதசி இல்லையா. அது ஒரு நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா உஞ்சூர்த்தி சூத்திரம் எடுத்துட்டு வாண்டா சூத்திரம் கட்டிட்டு ஹரிநாராயண பாடின்னு வருவா. வேதாத்தியானம் பண்ணக்கூடிய பிரம்மச்சாரி குழந்தை எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அப்படி வீதியில உபனிஷத்துலாம் சொல்லிட்டு உபனிஷத்து சொல்லிட்டு அப்படியே பகுதி பிக்ஷாந்தேகின்னு வந்துட்டு இருக்கும். அப்படி வந்துட்டு கூடிய இப்படி வந்துட்டே இருக்கார் ஒரு வீதியா. அப்படி வரக்கூடிய சமயத்துல ஒருத்தர் ஆத்து வாசல் இருந்து பகுதி பிக்ஷாந்தேகிங்கிறார். பகுதி பிக்ஷாந்தேகின்னு சொன்ன உடனே அந்த ஆத்து ரொம்ப பெரிய வீடு, ஆனா ரொம்ப ஏழ்மையான வீடு. அந்த அம்மாவுக்கு வாசல்ல இந்த சங்கரனை பார்த்தா அப்படியே சொர்ண விக்கிரமா இருக்கார். ஆனா என்ன பண்றது, கையில 10 ரூபா பணம் கிடையாது. அவரோட பிக்ஷா அந்த பாத்திரத்துல போடுறதுக்கு உண்டான ஒரு வேலை சாப்பாடு கூட கையில கிடையாது. அவ்வளோ ஏழ்மையா. வாத்து மாமா நித்தியம் உஞ்சி விடுத்தி எடுத்துட்டு
அங்கங்கே கிடைக்கிறத வச்சு அந்த அவன்கிட்ட ஜீவனம் பண்ணிட்டு இருக்கார். அது ஏகாசினா கேட்க வேணா உபவாசம். இத்தனை சிரமத்திலையும் ஏகாசி உபவாசத்தை விடல. ஆனா அவருக்கு இவ்வளவு பெரிய மனப்பக்குவம் பாருங்க. ஏகாசி அன்னைக்கு உபவாசம் இருந்தா துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணணும். துவாதசி பாரணையில சில வஸ்துக்கள்லாம் சேர்த்துக்கணும். அகத்திக்கீரை, நெல்லிக்காய், அகஸ்திய சாக்கம்னு சொல்லுவா. அகத்திக்கீரைன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பிராச்சீனமா சம்ஸ்கிருத அகஸ்திய சாக்கம்னு பேரு. அகஸ்தியாச்சாரியாலால கண்டுபிடிக்கப்பட்டது கீரை. அது நீங்க அப்படியே அகஸ்திய சாக்கம் அகத்திக்கீரை, இப்ப அத்திக்கீரை அது என்ன அகத்திக்கீரை அப்படிலாம் வந்துடுச்சு தமிழ்ல. அகஸ்திய சாக்கம்னு பேரு உடம்புக்கு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் இருக்கிறதுனால உடம்பு திறந்து போயிடுமா. அந்த அகஸ்திய சாக்கம் சாப்பிட்டா உத்வேகம் கிடைக்கும். அதனால அந்த அகஸ்திய சாக்கம், நெல்லிக்காய் அதெல்லாம் சாப்பிடணும். துவாதசிக்கு பாராயண அதெல்லாம் வச்சுக்கணுன்றதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்கார், தசமி அன்னைக்கு எங்கேயோ அப்படி உஞ்சவர்த்தி போறத யாராத்திரையும் நெல்லிக்காய் மரத்துன்னு கீழே உழுது இருக்கு, பாதி அழுகி போயிருக்கு. எடுத்துட்டு போனா கூட ஏன்னு கேட்க மாட்டா. அந்த நெல்லிக்காய் கொண்டு வந்து துவாதசி அன்னைக்கு பாராயண பண்ணணும்னு ஆத்து அலமாரையில மேல பத்திரமா வச்சிருக்காராம். அந்த ஏழ்மையிலையும் அந்த அனுஷ்டானத்தை அவர் உடலை. அப்பேற்பட்ட ஒரு ஆத்வாசனை பகவத் பார்த்தா நிக்கிறா. பகவதி பிக்ஷாந்தேகினி. இந்த அம்மாவுக்கு பிக்ஷை போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அழுகையா வருது. குழந்தைய பார்த்தா சொர்ண வைக்கிற மாதிரி இருக்கான். கண்ணா சாப்பாடு இல்லடா அப்படின்னு சொல்றதுக்கு மனசு கஷ்டப்படுறா. உள்ள போறா, கையை பசையறா, ரெண்டு சொல்லிட்டு கண்ணீர் விடுறா. பகவான் சன்னதியில போய் அழுறா. இவ்வளவு நாள் நான் ஏழ்மையா இருந்தது நினைச்சு ஒரு நாள் கூட வருத்தப்பட்டது இல்லப்பா. ஆனா எங்களை பிரம்மா வஞ்சிச்சுட்டார். பிரம்மா எங்களை வஞ்சிச்சுட்டார். பிரம்மா வஞ்சனை பண்ணது நாங்க இன்னைக்குதான் உணர்றோம். காரணம் என்ன, நான் சொர்ண வைக்கிற மாதிரி நீ ஆத்துவாசல் இருந்து பிக்ஷை கேட்கிற, உன் தட்டுல போடுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்பதான் நான் என்னோட ஏழ்மையை நினைச்சு கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தாப்பப்படுறா. இவரோ பிக்ஷைக்காக இங்க வரல. பிக்ஷைக்கு வாங்க வந்தவா என்ன பண்ணுவா, பகவதி பிக்ஷாந்தையும் கேட்பா, இல்லைன்னா அடுத்த வீட்டை பார்த்துட்டு போயிடுவா. இது பிக்ஷை உள்ள தர்மம். 3 தூரம் கேட்பா, இது சத்தம் வரலாம், அடுத்த வீடு தேடி போயிடுவா. இவர் பிக்ஷை வாங்க வரல, இவரோ கிருப பண்ண வந்திருக்கார். பிக்ஷை வாங்க வந்தவரா இருந்தா சரிம்மா அப்படி போலாம், கிருப பண்ண வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. இந்த அம்மா கையை கால பசஞ்சுட்டு ஒரு வழியா என்ன பண்றதுன்னு தெரியாதுக்கு இப்படி மேல பார்த்தா அந்த அழுகி போன நெல்லிக்காய் அது ஒரு வழியா கொண்டு வந்து பகவத்பாத சங்கரன்ட்ட, சங்கரா என்ன பிரம்மா எங்க குடும்பத்தை வஞ்சிச்சுட்டா இருப்பா, அதை நான் இங்க இவ்வளவு நாள் பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு உன்னோட பிக்ஷைக்கு போறதுக்கு என்ன என்கிட்ட ஒண்ணும் இல்லைங்கிற தாபத்தினால நான் ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறேன்ப்பா. நீ யாராத்துல போய் வேற யாராவது பிக்ஷைக்கு எடுத்துக்கோ, வார்த்தை போடக்கூடிய பிக்ஷையில இது தொட்டுக்கிறதுக்கு நெல்லிக்காய் வேணா சேர்த்துக்கோப்பா, என்கிட்ட இதா இருக்குன்னு சொல்லி கண்ணால அழுதுண்டு அவரை தட்டுல போய் அந்த நெல்லிக்காவை போடுறா. நெல்லிக்காய் போட்டோடனே பகவத் பாதால கேட்கிறார் சங்கரர், ஏம்மா நீ அழற, உனக்கு என்னதான் கஷ்டம் அதை சொல்லணும்னு. என்னோட ஏழ்மைதான்ப்பா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா, உனக்கு ஏழ்மைதானே கஷ்டம், இப்ப போக்கி விடுறேன். ஏன்னா நான் உங்ககிட்ட பிக்ஷை வாங்க வந்தேன் இல்லையே, பிக்ஷை வாங்கறதுக்காக வரலையே, உனக்கு கிருப்ப பண்ணதானே வந்திருக்கேன்னு சொல்லி பகவத் பாதால் முதல்ல பண்ண ஸ்லோகம் எங்க தாயார் ரங்கநாயகி நினைச்சுட்டு முதல்ல பண்ண ஸ்லோகம் எங்க பகவத் பாதால். அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டு எல்லா தேவதி மாரி ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். போகாத க்ஷேத்திரம் கிடையாது, சொல்லாத ஸ்லோகம் கிடையாது. ஆனா முதல்ல ஒரு சொன்ன ஸ்லோகம் அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆசிரியத்து எங்க தாயார் ரங்கநாயகியை மனசுல நினைச்சுட்டு, உன்னோட கிருபைக்கு நான் பாத்திரம்னு சொன்னா அது நான் தான்மா, இவாளோட ஏழ்மையை போக்கிடும் அப்படின்னு சொல்லி பகவத் பாதாள பிரார்த்தனை பண்ண சாட்சாத்து தாயார் ரங்கநாயகி மகாலட்சுமி அவளோட ஆத்துக்குள்ள சொர்ணத்தினாலான நெல்லிக்காவை. இந்த சரித்திரங்கள்லாம் நிறைய பேர் பெரியவாள்லாம் சொல்லியிருப்பா. ஆனா இன்னைக்கும் பார்த்ததுன்னு சொன்னா கனகதாரா குடும்பம்னு இன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கா. ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்ல தாயார் மகாலட்சுமி அப்படியே சொர்ண நெல்லிக்காவா அதை வருஷிச்சு அந்த ஒரு ஸ்லோகத்தினால அவ குடும்பத்தை ஏழ்மை போயிடுது. ஏழ்மை போய் அந்த குடும்பம் சௌக்கியமா இருக்கு. அப்பேற்பட்ட பிரபு பூமியில அவதாரம் பண்ணும் போதே ஒருத்தரோட சிரமத்தையும் போர்க்கணும் அப்படின்றத நினைச்சுட்டுதான் பூமியில அவதாரம் பண்ணி இருக்கார். அவளோட சிரமத்தை போக்கி நேரா என்ன பண்றார், அப்படியே காலங்கள் போயிட்டே இருக்கு. தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்றார், அம்மா இந்த மாதிரி எனக்கு நிறைய காரியக்கிரமங்கள்லாம் இருக்கு, எனக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குன்னு ஒரு மாதிரி சொல்றார். அந்த அம்மாவுக்கு புரியல. அது நான் வெளில கிளம்பணும் சொல்றது புரியல. இந்த அம்மாவுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லணுமே அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, தன்னோட மந்திர சக்தியினாலேயே ஒரு சமயம் அவ ஊர்ல இருக்கக்கூடிய அந்த நதியில ஸ்நானம் பண்றத என்ன ஆச்சுன்னா, ஸ்நானம் பண்ணும் போதே ஒரு முதல்ல வந்து அவர் பிடிச்சுன்றது, பகவத் பாதால முதல்ல பிடிச்சுன்றது.
உடனே எல்லாரும் அம்மா அம்மா ஆத்துல இருக்க, அவர் புழையில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். பூர்ணா நதின்னு சொல்லுவா, சூர்ணி நதின்னு கூட உண்டு அங்க வடக்கநாதர் கோவில் பக்கத்துல. அந்த நதியை ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு முதல்ல பிடிச்சிருத்தனோடனே அங்க இருக்கா கரையில இருக்கிறவெல்லாம் ஓடி போய் ஆத்துல போய் சொல்றா, மா ஹரியாம்பா அவன் பிள்ளை சங்கரனே முதல்ல பிடிச்சுட்டு சீக்கிரமானா. அந்த அம்மா பதறி அடிச்சு ஓடி வரா. ஓடி வந்து அங்க பந்துக்கள்லாம் என்ன பண்றா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் முதலை குத்துறதுக்கு ஈட்டி சூழம் கத்தியெல்லாம் கொண்டு வரா. எல்லாம் இங்க கை காட்டுறது. ஒரு பையன் கீழே இறங்க மாட்டேங்கிறான், ஒரு பையனும் கீழே இறங்க மாட்டேங்கிறான் தண்ணிக்குள்ள. ஏன்னா நீ இறங்கணும்னு அவர் சங்கல்பிக்கலையே, அவரோட சங்கல்பம் வேற மாதிரினா இருக்கு. இறங்காதவரை பத்தி நம்ம தப்பாவே நினைக்கப்படாது. ஆனா சரித்திரத்துல அவ யாரும் இறங்கலன்னா இருக்கு. ஆனா இங்க பெரியவாள்லாம் சொல்றது எப்படி சொல்லுவா, இவ இறங்கணும்னு அவர் சங்கல்பம் பண்ணாதான் நீ இறங்க முடியும். ஏன்னா அவர் சங்கல்பம் பண்ணி தான் முதல்ல வந்து பிடிச்சிருக்கு. என்ன தன்னோட அம்மா வாயினால நீ போயிடு அப்படின்னு சொல்லணும். அப்போ அதுக்கு அவர் அது மாதிரி ஒரு விஷயத்தை ஜோடிக்கிறார். அதனால முதல்ல பிடிச்சிட்டு இருக்கு. இவாள்லாம் பயப்பட உடனே இவாள்லாம் சொல்றா, அம்மா வந்து கதறா, சங்கரா வந்துடுறான்னு. இல்லம்மா எனக்கு இதான் இந்த ஜென்மா அவ்வளவுதான் போடுறதுக்குன்னா. இல்லடா நீ எனக்கு புள்ளடா வந்துடுறா. இல்லம்மா எனக்கு முதல்ல வரணும்னா இந்த ஜென்மா விட்டாதான் நான் வர முடியும், இந்த ஜென்மா நான் விட்டாதான் வர முடியுமான்னு. இந்த ஜென்மா விடுறா போடுறா அப்படின்னா, நான் சன்னியாசம் வாங்கிட்டேன்னா நீ இந்த முதல்ல விட்டுடுமா. உன்னையா அந்த அம்மாவுக்கு பெத்தவ இல்லையா, இவர் சொன்ன வார்த்தையோட பலம் புரியல. அது என் புள்ள காப்பாத்தினா காப்பாற்றப்பட்டா போறோம், உயிரோடு இருந்தா போறோம், அதுக்கு என்னடா வாங்கிக்கோ அப்படின்ட்டா. உடனே சன்னியாசம், நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னா முதல்ல விட்டுருத்தோ. உடனே மேல ஏறி வர, உடம்புல ரத்தம் சிந்திட்டு இருக்கு, மேல ஏறி வராரு. உடனே இந்த அம்மா அவரை கூப்பிட்டு, சரிடா சங்கரா, அதான் முதல்ல விட்டுருக்கு, ஆத்துக்குவா, சாதம் பசஞ்சு வச்சிருங்க, பழைய சாதம் நிறுத்தி பசஞ்சு வச்சிருங்க, சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடலாம். நேர வந்து சங்கரன் ஆத்துக்கு போய் சாப்பிடலாங்கிற. உடனே என்னம்மா நான் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ஆத்துக்கு கூப்பிடுறேன், நான் எப்படி ஒரு ஆத்துல வந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்ல. உடனே இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுறது. ஐயோ இந்த குழந்தை நிஜமாவே தான் சொன்னானா, இது சொல்றான், சரி நம்ம காப்பாத்தினா போறோம், நம்ம குழந்தை நம்ம கரைச்சா போறோம்னா சொன்னோம் அப்படின்னு அவர் சொல்ற. என்னம்மா பின்ன முதல்ல எப்படி விடும், முதலையோட வாகையை பிடிச்சா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, வாய் வாகு விடுற வாகு கிடையாது. ஏன்னா கஜேந்திர மோட்சத்தையும் அப்படித்தான், கஜேந்திரனை வந்து முதல்ல பிடிச்சி விடுத்து விடுறதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்கு கிடையாது. ஏன்னா அதோட பல்வாகு பிடிச்சா உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர போறதுக்கு உண்டான வழி கிடையாது. அப்ப முதல்ல விட்டுறதுன்னு சொன்னா அப்ப தெய்வ சோதித்தமா தான் இருக்குது, பகவானோட சங்கல்பத்தினால்தான் இருக்கு. அப்ப ஏற்பட்ட பகவான் சங்கல்பிச்சார், முதல்ல பிடிச்சது. இவர் சன்னியாசம் வாங்கிறேன்னு சொன்னே விட்டுவிட்டார். விட்டோடனே அது சரி வெளில வந்துட்டார். அம்மா நான் சன்னியாசம் வாங்கி விட்டேன், இனிமே நான் வந்து இங்க இருக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்குன்னு சொல்லி பகவத் பாதா கிளம்பிட்டார் இல்லையா. பகவத் பாதா கிளம்பி அங்கேருந்து நேரா உத்தரதேசம் வந்து அவரோட குருநாதர் கோவிந்த பகவத் பாதா அவருக்கு வந்து கிரமேண சன்னியாசம் வாங்கிட்டு ரொம்ப உத்தமமான குரு. உத்தமமான குருன்னா எப்படி சொல்லணும், ஒரு குருன்னு சொன்னா நமக்கு நல்லதை போதிக்கணும். ஏன்னா சிந்தாமணிஹி லோகசுகம் சுரத்ருஹு சொர்க்க சம்பதம்னு பாகவத ஸ்லோகம்லாம் உண்டு. சிந்தாமணின்னு ஒரு மணி இருக்கு, அந்த மணி கையில வச்சுட்டு நீங்க என்ன நினைச்சாலும் கொடுத்துடும். கையில வச்சுக்கிறேன், எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வேணும்னா கொடுத்துடும், 100 பவுன் நகை வேணும்னா கொடுத்துடும். ஆனா அந்த மணி கிட்ட எனக்கு இன்னொரு சிந்தாமணி கொடுன்னா கொடுக்காது. அதுக்கு முன்னால தன்னை மாதிரி இன்னொருத்தனை ஆக முடியாது, அதுக்கு அந்த சக்தி கிடையாது. அப்புறம் என்னன்னா சிந்தாமணிஹி லோகசுகம் சுரத்ருஹு சொர்க்க சம்பதம். கற்பக விருட்சம்னு ஒரு மரம் இருக்கு, சுவாமி புறப்பாடுல பார்த்துருப்போம். அந்த கற்பக விருட்சத்தோட அடியில போய் உட்கார்ந்துட்டு நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும். எனக்கு ஒரு பங்களா வேணும், நான் பெரிய பதவியில இருக்கணும், கொடுத்தோம். ஒரு 1000 கோடி ரூபாய் பணம் வேணும், கொடுத்தோம், சந்தோஷம். ஐயோ நம்ம 1000 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கோமே, ஒரு 10 திருடு வந்து நம்ம அடிச்சு போட்டு இதெல்லாம் எடுத்து போயிட்டா என்ன பண்றதுன்னா அதுவும் நடக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுலாம் தெரியாது. நீ என்ன வேண்டையோ தந்தோம் கொடுக்கணும். ஆனா குருநாதர் அப்படி கிடையாது. இந்த சிந்தாமணிக்கும் கற்பக விருட்சத்தையும் தாண்டி குருநாதரை சொல்லப்படுறது. குரு என்ன பண்ணுவார், நீ கேட்கல எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன், உனக்கு எது ஹிதமோ அதை மட்டும்தான் கொடுப்பார். குரு மாத்திரம்தான் தன்னை மாதிரி தன்னோட சிஷ்யன் ஆக்குவார், தன்னை மீறியும் தன்னோட சிஷ்யன் ஆக்குவார். சிந்தாமணி இருக்குன்னு சொன்னா
சிந்தாமணி கையில வச்சு இது தொட்டோம்னா தங்கமாயிடும்னா இது தங்கமாயிடும், இந்த மைக்கு தொட்டுல தங்கமாயிடும். ஆனா சிந்தாமணிக்கு எனக்கு மீறி சிந்தாமணிக்கு என்ன கொடுக்காது. கர்ப்பவருஷத்தை அடியில போல என்ன வேண்டிதான் நடக்கும். ஆனா பிளஸ் மைனஸ் எது வேண்டாம் நடக்கும். ஆனா குரு கிட்ட எப்படின்னா நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு நல்லதுன்னா மாத்திரம் கொடுக்குமே தவிர கெட்டதை கொடுக்காது. அதனால குரு என்ன பண்ணுவார், தனக்கு தன்னோட சிஷ்யனுக்கு வேண்டியதையும் சொல்லிக் கொடுப்பார். தன்னை மீறியும் பெரிய ஆளாகணுன்றதுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவனோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது 2-3 பேர் தான். ஒண்ணு அம்மா, இன்னொன்னு அப்பா, இன்னொன்னு குருநாதன். இல்லையா? நீ பகவத் பாதான்னு சொல்றோம். ஆனா பகவத் பாதால குருநாதால கோவிந்த பகவத் பாதான்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? அவரோட பரமகுருவான கருடபாதர் எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஆனா இன்னைக்கு பகவத் பாதாவோட பிரபாவம் ஆசேது ஹிமாச்சலம் பிரசித்தமா இருக்கு. அப்போ ஒரு குருநாதன் தன்னோட சிஷ்யன் தன்னை விட மேல வரணும் அப்படின்னு நினைக்கணும்னா குருநாதரால் தான் முடியும். அப்பேற்பட்ட குருவாக இவர் இருக்க. அப்பேற்பட்ட ஒரு குருநாதரை போய் ஆசிரியிச்சு கிரமேன தண்ட சந்நியாசம், அம்மா கிட்ட சொல்லி சன்னியாசம் வாங்குறேன்னு வார்த்தையால சொல்லிட்டாரு. ஆனா சன்னியாசம் ஒருத்தர் கொடுக்குறேன்னு யார் வேணா கொடுக்கறதா? இந்த சன்னியாச தர்மத்துல இருக்கிறவா கொடுக்கணும். சன்னியாச தர்மத்தில் இருக்கக்கூடியவா அதை ஆசிரியிச்சுண்டு அந்த அனுஷ்டானத்தோட இருக்கக்கூடியவா கொடுக்கணும். அப்பேற்பட்ட கோவிந்த பாதாட்ட போயிட்டு கிரமேண சன்னியாசம் வாங்கிட்டு வேதாந்த பாடங்கள்லாம் வாசிச்சு ஆசேது ஹிமாச்சலம் பகவத்பாதா சஞ்சாரம் பண்ணியிருக்கார். அப்படி அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சமயத்துல நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. காலத்தை அனுசரிச்சு யதாசக்தி ஒன்று விஷயத்தை நம்ம சொல்றோம். பகவத்பாதால் சன்னியாசம் வாங்கிட்டார். அவருக்கு 4 சிஷ்யர் இல்லையா? பத்மபாதர், சுரேஸ்வரர், தோடகர், அஸ்தாமலகர் 4 சிஷ்யர். அந்த 4 சிஷ்யாலே உட்கார வச்சு அவருக்கு வேதாந்த பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து வேதங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து இப்படிதான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு சமயம் என்ன ஆயிடுது அப்படின்னா அவருக்கு 16 வயசு காலம். அதுக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டார், நான் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டேன், எழுத்து பணியெல்லாம் முடிச்சுட்டார். பகவத் பார்த்தால் 7 வயசுக்குள்ள வேதாத்தியானம் பண்ணி உடனே சன்னியாசமும் அம்மா கிட்ட சொல்லி வாங்கிட்டு 8 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள அவர் இந்த பூமிக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாரோ எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டார். என்ன பண்ணினாருன்னா எல்லா மதங்களையும் கண்டனம் பண்ணினார். முக்கியமா யாரெல்லாம் வந்து வேத மதத்தை இது மதமே கிடையாது, இது சரியான மார்க்கும் கிடையாது சொல்றாலோ அவெல்லாம் கண்டனம் பண்ணினார். எப்படி கண்டனம் பண்ணாருன்னா தன்னோட பராக்கிரமத்தை அடிக்கிறதோ உடைக்கிறதோ கிடையாது. பிராமணனுக்கு அடி உடைஞ்சது கிடையாது. அவளோட பராக்கிரமம் வந்து தர்க்கத்தினால ஜெயிக்கிறது. க்ஷத்திரியருக்கு தான் அடிக்கணும். அப்புறம் அவங்களை ஜெயிக்கணும்னு சொன்னா நான் பிராமணனா உங்கள்கிட்ட சமமா பேசி உங்களோட விஷயத்த வந்து நீங்க ஒரு விஷயம் தப்பு இதுதான் சரி நான் சித்தாந்த ஸ்தாபிக்கணும். க்ஷத்திரியனா தான் அடிச்சு பிடிக்கணும் வந்துடுவான். ஒரு பிராமணன் சன்னியாசம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா தர்க்கத்தினால எல்லா மதத்தையும் கண்டனம் பண்றார். அப்படி கண்டனம் பண்ணணும்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒரு மனுஷாலா போய் ஒரு இடத்துல காபாலிக மதம்னு ஒண்ணு இருக்கு. இந்த காபாலிக மதத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து என்னன்னா அவனுக்கு என்னன்னா அவன் வந்து க்ஷுத்ர தேவதை உபாசனை பண்ணி அந்த தேவதைக்கு நரபலி கொடுத்துட்டு இருக்கான். காபாலிகன் நரபலி கொடுத்துட்டு இருக்கான். 999 பேர் கொடுத்துட்டான். இன்னும் ஒருத்தரை கொடுத்தா அவனுக்கு வேண்டிய எல்லா சித்திக்கும். அந்த தேவதை அப்படி அனுகிரகம் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே தேடின்னு வரான். யாரை பார்க்கறான், யாரை கொடுக்குறான், தேடின்னு வரான். தேடின்னு வந்தா பகவத் பாதால உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு சாமி சொல்லிப்பா என்ன வேணும்? இல்லை எனக்கு ஒரு உபகாரம், எனக்கு ஒரு நீங்க ஹெல்ப் பண்ணணுமே. நான் என்னப்பா ஹெல்ப் பண்றது? நீங்க ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது பண்ணா போதும். என்னன்னா நான் இந்த மாதிரி தேவதை உபாசனை பண்றேன், 999 பலி கொடுத்துட்டேன். இன்னும் ஒருத்தர் தான் கேட்கறது, உங்களை கொடுத்துட்டேன்னா எனக்கு எல்லாம் சித்தியும் நினைச்சோன்னே அவர் சேரின்னு விட்டார். ஏன் அப்படின்னா உனக்குமே இல்லை உதவி பிரயோஜனம் இல்லை, அந்த சரீரம் உனக்கு தேவைப்படுறதா, உனக்கு பிரயோஜனமா இருக்கா, எடுத்துக்கோன்னு விட்டார். நான் அப்படியே உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சம்மாரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோடனே அவன் பார்த்தான். சரி நல்ல நேரமா பார்த்து இவர் இப்ப ஜபம் பண்ணும்போது இவரை சம்மாரம் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கான். இவருக்கு என்ன முடிந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஜபம் பண்ணிட்டு கூடிய சமயத்துல இந்த காப்பாளிகள் கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு வரான். வெட்டுறதுக்கு வரத்த
அவரோட சிஷ்யால ஒருத்தருக்கு நிருசிம்மர் ஆவேசமாயிடுது. சுவாமி வந்துருச்சு அவரோட சிஷ்யால ஒருத்தருக்கு ஆவேசமாச்சு. இவர் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஒரே சிங்க சப்தமா இருக்கு, ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற சப்தம் கேட்கறது. இவர் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார். 10 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அந்த காப்பாதைங்க பிச்சு பதறி போட்டு பார்த்தா தன்னோட சிஷ்யன் மூச்சு விட்டுருந்தா கீழ் மூச்சு பெருமூச்சு. என்னடாப்பா அப்படின்னா அவருக்கு நரசிம்ம ஆவேசமா இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பகவத்பாத நிருசிம்மத்தை உபாசனை பண்ணியிருக்காங்க. அவளுக்கு இஷ்ட தேவத்தை நிருசிம்மம். அது 2 இடத்துல பிரதிபலிக்கிறது. ஒரு சமயம் இந்த மாதிரி இடத்துல, இன்னொரு சமயம் இதே சரித்திரத்தை பின்னாடி ஒரு கடற்கரை அப்படின்னு சொல்றேன். இந்த நிருசிம்மர் ஒரு அனுகிரகம் பண்ணார்னு காபாலிக மதத்தை அப்படி நிகிரகம் பண்ணினார். வேதாந்த மதத்தை இந்த குமரியில பக்தருங்கிறவர் இருக்காரு, அவருக்கு யாக யஜ்யங்கள்லாம் பண்றத பௌத்த மதங்கள் அவெல்லாம் போய் அவரை யாக யஜ்யத்தை கெடுக்கிறா. அவளை போய் நிகிரகம் பண்ணி யாக யஜ்யம் தான் உத்தமமான விஷயம் அப்படின்னு சொல்லி யாக யஜ்யங்கள்லாம் பண்ணலைன்னா மழை பெய்யாது. எப்பேற்பட்ட மதமா இருக்கட்டும், ஆனா எல்லாருக்கும் பூமியில வாழணும்னு சொன்னா காலே வருஷத்து பர்ஜன்யா பிருத்திவி சஸ்யசாலினி இல்லையா? காலத்துல மழை பெய்யணும், காலத்துல விவசாய நிலத்துல கிருஷிகள்லாம் உண்டாகணும், எல்லாமே காலத்துல நடக்கணும். காலம் மீறி நடந்தாலும் கஷ்டம், அகாலத்துல நடந்தாலும் கஷ்டம். லோகத்துல அதிவிருஷ்டியும் இருக்கக்கூடாது, அனாவிருஷ்டியும் இருக்கக்கூடாது. ரொம்ப மழை பெஞ்சாலும் கஷ்டம், ரொம்ப மழை பெய்யினாலும் கஷ்டம். இப்ப பெய்ஞ்சு பாருங்க, இது அவசியம் தேவை நமக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒன்று இருக்கு. அவர் வந்து எல்லா மதத்தையும் சொல்ற, நீங்க வேதத்துல நடக்க விடாம யாக யஜ்யங்கள்லாம் பண்ணணும்னு சொன்னா தேவர்களுக்கு மழையை கொடுக்கக்கூடிய சக்தியோ விவசாய நிலத்துல கிருஷிகள்லாம் உண்டாக்குற சக்தியோ வராதுப்பா, பூமியில காலத்துல எல்லாம் வராதுன்னு சொல்லி அவளுக்கு புரியுற மாதிரி அவளை. அதுல ஒரு பௌத்த மதத்துல அப்புறம் வந்து தலைமை திறந்தார், அபினவ குப்தன்னு பேரு. பகவத்பாதாவோட பிரபாவம் லோகம் ஃபுல்லா பிரசித்தமாயிட்டு. ஆசையத்து ஹிமாச்சலம் கேரளத்தில் ஆரம்பிச்சு காஷ்மீர் பர்யந்தம் கன்னியாகுமரி பர்யந்தம் ஆசையத்து ஹிமாச்சலம் எங்க போனாலும் பகவத்பாதால பாவத்தாக கொண்டாடுறோம். அது இந்த சில மதக்காரர்களுக்கு பிடிக்கல. அதுவும் பிரத்யேகமா இந்த பௌத்த மதத்துல அபினவ குப்தன்னு தரும். அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஆபிச்சாரத்தை பகவத்பாதாங்க எழுதி விட்டுட்டான். இது நம்புறா மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அவரே சாட்சாத்து பரமேஸ்வரன், அவர் மேலே பிள்ளி சொல்லி தேடி விட முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா நம்மளாம் பிரத்யட்சமா பார்க்கலாம். மகான்கள்னு சொன்னா பூமியில் அவதாரம் பண்ணிட்டா, மனுஷனா பண்ணிட்டா கர்ம வினையை ஒழிச்சிடணும்னு சொல்லுவாங்க. கர்ம வினையை ஒழிச்சிடணும். அது ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அவ கர்மத்தை போட்டு, நீங்க எப்பேற்பட்ட மகான் எடுத்துங்கோ, அவள் கடைசி காலத்துல அவளுக்கு ஏதாவது ஒரு மகாரோகம் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவள் வந்து காலகத்தி அடைஞ்சா அப்படின்னு இருக்கும். ஏதோ நம்ம பரமாச்சாரியாங்க ஒருத்தர் 2 பேர் தான் இங்க வரல விட்டு என்ன உட்கார்ந்து இருந்தா அப்படியே சித்தி ஆயிட்டாரு. மற்றபடி நிறைய மகான்கள் எடுத்துங்கோ, அவருக்கு அந்த ரோகம் வந்தது, வயிற்று வலி வந்தது, கேன்சர் வந்தது. நிறைய பேர் சொல்லலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சரை எடுத்துக்கிறாங்க, அவர் பரமஹம்சர், அவருக்கு ஒரு வியாதி வரணுமா, அதை ஒரு வியாஜமா வச்சுட்டு இந்த லோகத்திலே கிளம்பி போகணும்னு. அப்ப இவர் நினைச்சா அவன் பண்ண ஆபிச்சாரத்தை தடுக்க முடியும், உடம்பு ஏற்றுக்காமலே இருக்க முடியும். ஆனா அதுவும் ஒரு லீலை. ஏன் அப்படின்னா மக்களுக்கு தெரியப்படுத்துறமே என்ன பண்ணுன்னா, அந்த அபினவ குப்தங்கிறவன் வந்து பகவத்பாதா மேல ஆபிச்சாரத்தை எழுதி விட்டுருக்கான். அவருக்கு தீராத வயிற்றுவலி இருந்துருச்சு. இவர் வயிற்று வலிங்கிறது வெளில சொல்லல, ஆனா சிரமப்படுறாரு சிஷ்யர்களுக்கு தெரியுது. சிஷ்யர்களா என்ன பண்றா, உடனே போயிட்டு அந்த செடி இந்த செடி இலையெல்லாம் அரைச்சு கொண்டு வந்து கொடுக்குறார். இவரு அவளுக்காக சாப்பிட்டுக்கிறார். ஆனா வயிற்று வலி போல. அந்த சமயத்துல அவர் வந்து நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோகர்ணம் அந்த க்ஷேத்திரத்தை இருக்கார். அந்த க்ஷேத்திரத்துல கோகர்ணேஸ்வரத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு, எனக்கு இந்த மாதிரி வயிற்று வலி இருக்கேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு சமயத்துல படுத்துட்டு ராத்திரி படுத்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா கனவுல பரமேஸ்வரன் சொல்ற, கோகர்ணேஸ்வரர் சொல்ற, நீ நேரா ஜெயந்திபுரம் போயிட்டு சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் பண்ணு, உன்னோட வயிற்று வலி தீர்ந்துங்கிற. அன்றைய தினம் கண்ணை திறந்த கோகர்ணத்தில் இருக்க
தன்னோட ஏக சக்தியினால உடனே அங்கேருந்து கிளம்பினார். ஜெயந்திபுரம் வந்துட்டார். இன்னைக்கு இருக்கிற திருச்செந்தூர் ஜெயந்திபுரம்னு சொன்னா இன்னைக்கு அதுக்கு திருச்செந்தூர்னு பேரு. அந்த சுவாமிக்கே ஜெயந்திநாதன் தானே பேரு. அவர் வரப்ப ராத்திரி வேலையில வர நட அடைச்சிருக்கு. உடனே பார்த்தாரு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தாரு. அப்படி தோணித்து அவருக்கு. கோகர்ணத்துல இருந்து கோகர்ணம் சமுத்திரத்துல, அதுவும் சமுத்திர தீரத்துல இருக்கு. வெஸ்ட் கோஸ்ட் நினைக்கிறாரு, அங்க இருக்கு. அங்கேருந்து இங்க வரணும். அவர் க்ஷணமாத்துல அங்க மறைஞ்சார், இங்க தோன்றிட்டார். இவ்வளவு தூரம் க்ஷணமாத்துல வந்தவருக்கு இந்த கருவை தாண்டி உள்ள போறது யாரா? 10 வருஷம் வெயிட் பண்ணார். சரி நம்ம உள்ள போயிடுவோம்னு க்ஷணமாத்திரம் நினைச்சு நேரம் சன்னிதிக்கு போயிட்டார். சன்னிதிக்கு போனா அங்க சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர்ல அந்த சமயத்துல இன்னைக்கும் பார்க்கலாம். அந்த திருச்செந்தூர்ல ராத்திரியில நாகராஜன் சுவாமிக்கு பூஜை பண்றதாக ஐதீகம். நாகராஜன் சுவாமிக்கு பூஜை பண்றார். அவர் இந்த மாதிரி சமயத்துல இந்த பாம்பு மேல இருக்கிறத பார்க்கிறார். அந்த புஜங்கத்திலேயே சுப்பிரமணிய சுவாமி குறிச்சு ஒரு ஸ்தோத்திரம் சுப்பிரமணிய புஜங்கம் பண்ற அந்த நடையில இல்லையா. சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் பண்ணி சுப்பிரமணிய புஜங்கத்தை ஸ்தோத்திரம் பண்ணார். தன்னோட தீராத வகித்து வரையும் தீந்துருக்கு. ஒவ்வொரு க்ஷேத்திரமா போய் ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லி ஒவ்வொரு தேவதைய ஸ்ரீரங்கம் வந்தார், ரங்கநாதாஷ்டகம் சொன்னார், நேரா காசி வந்தார், ராமேஸ்வரம் வந்தார். அவர் போகாத க்ஷேத்திரமே கிடையாது. எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு ஜெகநாதம் போனார். ஜெகநாத சுவாமி நயனவிரகாமின்னு ஒவ்வொரு க்ஷேத்திரத்தையும் சுவாமி தரிசனம் பண்ணி ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணி இப்படி காலம் போயிட்டு அப்படி காலங்கள்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்துல இவரோட வைத்தவர் ஏற்படுத்த அந்த அபிநவ குப்தனுக்கும் தெரிஞ்சிருத்தி இவரோட வைத்தவர் நம்ம ஏவி விட்டு ஆபிசாரம் இவர் ஒன்றும் பண்ணல அப்படின்னு இப்படிதான் முடிஞ்சுடுத்து. இப்படிதான் முடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணார், எல்லாரும் ஒத்துட்டார். எல்லாரும் இவர் நல்ல சத்குரு தான், இவர் எல்லா விஷயத்திலையும் கெட்டிக்காரதான் இருக்கார் அப்படின்னு ஒத்துட்டார். இந்த சர்வத்தி பீடாரோகணம் ஏறணும். நேர காஷ்மீருக்கு போனார். சர்வத்தி பீடாரோகணம் ஏற போறார். உடனே அங்கிருந்து 4 பேர் தடுக்கிறான். சர்வத்திய பீடாரோகணம் ஏறணும்னு சொன்னா அவ எல்லா விஷயத்திலையும் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். நீங்க எல்லா விஷயத்திலும் எக்ஸ்பர்ட். ஆனா ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. என்னன்னா காமம்னு ஒரு சப்தம் இருக்கு இல்லையா. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு காமத்தை 2 விதமா பார்க்கலாம். சரீர சுகத்துக்கும் காமம்னு தான் பேரு, நம்மளோட ஆசாபாசங்களுக்கும் காமம்னு தான் பேரு இல்லையா. ஆசை ஜெயிச்சவரால் பார்க்கணுமோ. நீங்க எல்லாத்தையும் சித்தாந்தம் பண்ணீங்க, ஆனா உங்களோட ஆசாபாசங்களா விட்டு நான் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆச்சாரியர் பரகாய பிரவேசம்னு ஒரு பிரவேசத்தை பண்றாரு. பரகாய பிரவேசம்னா கூடு விட்டு கூடு பாயறதுன்னு அர்த்தம். கூடு விட்டு கூடு பாயணும்னு சொன்னா எப்படி பாயறது? இன்னொருத்தரோட சரீரத்துக்குள்ள போகணும். அப்போ அந்த சமீபத்தில் யாராவது இறந்து போயிருக்காளா, செத்து போயிருக்காளா, அவளுடைய சரீரம் இருக்கான் தெரிந்து தன்னோட சிஷ்யருக்கு மூலமா தெரிஞ்சுட்டு அப்படி பார்க்க சொல்றதுல அந்த சமயத்துல ஒரு ராஜா, அந்த நாட்டு ராஜா இறந்து போயிட்டான் தெரிய வருது. அந்த ராஜாவோட பிரேத இருந்ததை அப்படி எடுத்துன்னு வர காட்டுல எடுத்து அப்படி சம்ஸ்காரங்கள்லாம் படுத்து வச்சுதான் ஒரு சரீரம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு குகைக்குள்ள போனார். சிஷ்யால கூப்பிட்டு சொன்னா, நான் பரகாய பிரவேசம் பண்ண போறேன், நான் திரும்ப வர வரையும் என்னோட சரீரத்தை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அங்க படுத்துட்டார். தன்னோட சரீரத்தில சித்த ஜீவன் கிளம்பிட்டு நேரா அந்த ராஜாவோட சரீரத்துக்குள்ள போய் ராஜா எழுந்து உட்கார்ந்துட்டான். மந்திரிமார்கள் ஊர் மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஊர் மக்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா போன ராஜா திரும்ப எழுந்துட்டான், போன எப்படி எழுந்துட்டான் அப்படின்னு ஆச்சரியம் இருக்கு, பயம் இருக்கு. ஏன்னா போய் இங்க இவ்வளவு தூரம் கூட்டு வந்து எப்படி எழுந்து உட்காருங்க பயமா இருக்கு. ஆனா நம்ம ராஜா கிடைச்சிட்டா திரும்ப ஆச்சரியமா இருக்கு. ராஜா திரும்ப அரண்மனை கூட்டு வந்தா. ராணி கிட்ட சொன்னா, ராணியா ஆரத்தி எடுத்து வர வைக்கிறா. சரீர ராஜாபாத்திரம் உள்ள இருக்கிறது அவரு கிடையாது. அவர் எல்லா விஷயத்தையும் பட்டு பண்ணாம இருக்க. சாப்பாடு கொண்டு வந்தா சுச்சுருச்சியா கொண்டு வந்தா அப்படி அப்படி தொட்டுறாரு, சாப்பிட மாட்டேங்கிறார். ராணி பக்கத்துல இருந்தா தள்ளி வைக்கிறார். ராணி போறதே சிந்தாங்க இருக்கு. இன்னும் இவருக்கு சில பேர் என்ன பண்ணுவா, சில பேர் மேல வேஷம் போட்டுப்பா. அவள் அறியாம அவளோட சுபாவம் வெளியே வந்துடும் இல்லையா. இப்ப நாய்க்குமே மாடு மாதிரி வேஷம் போட்டா வேஷத்தை பார்க்கும்போது மாடு மாதிரி இருக்கும்.
சத்தம் போடுமா, மாடு மாதிரி சத்தம் போடுமா, குறைக்கதான் செய்யும். அதனால அந்த மாதிரி மாற்ற முடியாது. அந்த மாதிரி சில பேருக்கு நம்மளே வேற மாதிரி ஒருத்தர் மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணா வர மாதிரி மேக்கப்லாம் பண்ணி ஒருத்தோம்னா பார்க்கறதுக்கு வர மாதிரி இருக்கலாமே தவிர பேசும்போது அடிபட்டு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள இவர் என்ன பண்றார், ராஜாவா இருந்தாலும் இது பட்டுப்படாம இருக்க. அப்பவே ராணிக்கு சந்தேகம் இருக்குது, நம்மாத்து மாமா மாதிரி இல்லையே, காட்டுக்கு போயிட்டு வேற மாதிரி இருக்காரு, வேற மாதிரி பிஹேவ் பண்றாரு, என்ன விஷயம் அப்படின்னு ஊர்ல இருக்கிற மந்திரி எல்லாம், ராஜாவெல்லாம் மந்திரி எல்லாம் கூப்பிட்டு எங்க ஆத்துக்கார பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்குப்பா. போறதுக்கு இந்த சிஷ்யாவை என்ன பண்ணா, இவர் வந்து இந்த ராஜாவோட சரீரத்துக்கு தான் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கா. தன்னோட குருநாதர் எப்போ வருவாரு தெரியல. ஒரு கால தன்னோட குருநாதர் வந்து அங்க போய் ராஜாவோட ராஜ்யத்தை இருந்துட்டு தேவலோகத்துல அனுபவிச்சுருக்காரு. இந்த வரத்துக்கு அவருக்கு மறந்து போயிட்டாரோ நினைச்சிட்டு சிஷ்யா எல்லாம் என்ன பண்றா, அவர் சொன்ன ஸ்தோத்திரத்தெல்லாம் போயிட்டு அவர் ஞாபகப்படுத்துறாங்க. இந்த ராஜசபைக்கு முன்னாடி உட்காந்து வாசலேருந்து கத்துறாங்க. வாசலேருந்து அவர் சொன்ன ஸ்லோகத்தெல்லாம் சொல்றா. இன்னாரு சிஷ்யான சொல்லிக்க முடியாது, நான் பகவத் பாதான சிஷ்யான்னு சொல்லிக்க முடியாது. என்ன உள்ள பகவத் பாதான்னு யாருக்கும் தெரியாது, சொல்லவும் கூடாது. ஒரு காலத்தோட குருநாதர் மறந்து போயிட போறாரோ, அவரோட சரீரம் அங்க இருக்கே மறந்து போயிட போறாருன்னு சொல்லி ஒரு ஞாபகத்துக்கு அவ வந்து அடிக்கடி சொல்லிட்டு வர போறா. இவருக்கு காலை எழுதவே ஆஹா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டே இருக்க. ராணிக்கு சந்தேகம் வந்துருச்சு. மந்திரியை கூப்பிட்டா, எங்க ஆத்துக்கார பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ற சொல்லி அங்க ஸ்மசானத்துக்கு போயிட்டு இருந்து செத்த சரியில்லை, யாராவது மந்திரிக்கா வந்து ஆயிடுச்சுன்னா மந்திரிக்காதான் அதான் ஒன்னும் இல்லைப்பான்னு போயிட்டா வந்தவங்க. அப்புறம் என்ன பண்ணா, சில மந்திரிமார்கள்லாம் ஒரு ஐடியா கொடுத்தா. இந்த ஊருக்குள்ள நிறைய மந்திரவாதி எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அதுல யாராவது இந்த கூடு விட்டு கூடு பாயத்துலாம் கூட இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு அவங்க ஆத்துக்காரர் நீங்களே சொல்றேன், உங்க ஆத்துக்காரர் மாதிரி இல்லைங்கிறேன். எங்களுக்கு ராஜா பார்த்தா, ராஜான்னா அப்படி ராஜ்ய விஷயத்துல தான் இருக்கணும், ஒரு சாதுவா இருக்காரு, ஒரு ஒரு போஷாக்காக இருக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ராணி என்ன பண்றா, அப்படியா கூட இருக்கலாம், ஏன்னா எங்க மாமா சத்தம் முன்ன தான் பிஹேவ் பண்ற, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம ஊரை சுத்தி எங்கேயாவது அநாத பிரேதம் இருந்ததுன்னா சம்ஸ்காரம் பண்ணுவோம், அநாத பிரேதம் தான் எடுத்து கொடுத்து போட்டுருங்க, அப்பதான் நமக்கு உண்மை தெரிய வருங்கிறா. உடனே ராஜ சதஸ்தே கட்டளை வந்து கொடுத்து, நாங்க போக்கிரி பேச இருக்கானே அவனை கூப்பிட்டா, எங்க அநாத பிரேத சம்ஸ்காரங்கள் எல்லாம் வந்தா சம்ஸ்காரம் எல்லாத்தையும் கொடுத்துறான் அப்படின்னு அவன் பார்க்கறான். எங்கெல்லாம் எதோ அனாமத்தா கிடக்கோ எல்லாத்தையும் போட்டு கொடுத்து விடு, எங்கெல்லாம் அனாமத்தா யாரும் ஊர் பேர் தெரியாம இருக்கோ உன்னை கொடுத்து விட்டு போயிட்டே இருக்கா, நாள் போயிட்டே இருக்கு. ஒரு வழியா என்ன பண்ணிட்டா, இந்த மந்திரிமார்கள்லாம் அப்படி பார்த்துட்டு ஊர் சுத்திட்டு வர, காடுக்குள்ள குகைக்குள்ள இந்த சரீரம் இருக்கு தெரியுது. உடனே இதுதான் சரீரம் இருக்கு, இந்த சன்னியாசி மாதிரி இருக்கு, தனியாக கொடுத்துங்கிறான். இவருக்கு இந்த ஞான திருஷ்டியில தெரியாது. தெரிஞ்சோட என்ன பண்ற, உடனே தட்சணத்துல இந்த சரீரத்தை விட்டுட்டார். ராஜாவோட இருந்து கிளம்பி அங்க போறதுக்குள்ள கொளுத்தி விட்டான். அவன் கொளுத்தி விட்டான், கை காலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனே பகவத் பார்த்தால் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம்னு பாராயணம் பண்றோமே, லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ற இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னோடனே லக்ஷ்மி நரசிம்ம ஒண்ணு பிரத்யட்சமாகி அவரோட சரீரத்தில் இருந்த நெருப்பெல்லாம் அணைச்சு விட்டுட்டான். அணைச்சு சரீரத்தை பழையபடி ஆக்கி திரும்ப ஆச்சாரியால் உள்ள போகிறதுக்கு ஹேத்துவா அந்த சரீரத்தை மாற்றி கொடுத்துட்டார். இதுல இருந்தே தெரியுது ஆச்சாரியாளுக்கு லக்ஷ்மி நரசிம்ம வந்து ஆராதனா மூர்த்தின்னு. அதை நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். அவ ஆச்சாரியால் ஈடுபடுகிற மதங்கள் சர்வஜ்ய பீடம் சொல்லக்கூடிய காஞ்சி மதமும், ஆம்நாய பீடம்னு சொல்லக்கூடிய 4 மதங்கள், எல்லா மதத்திலையும் பார்த்தீங்கன்னா அவ நித்திய ஆராதன மூர்த்தின்னு சந்திரமௌலீஸ்வரோடு சேர்த்து லட்சுமி நரசிம்ம சாரதனா வச்சு பூஜை பண்ணுவோம். இன்னைக்கும் அந்த சம்பிரதாயம் இருந்துருக்கு. ஆனா ஆச்சாரியாலோட ஆராதனா மூர்த்தி தெரியுது. லட்சுமி நரசிம்மத்தை பிரார்த்தனை பண்ணார், அவருக்கு சரீரம் கிடைச்சிருக்கு. அப்படி சரீரத்தை வச்சிருந்து ஜெயிச்சு வெளில வந்து அதற்கு பிறகு சர்வஜ்ய பீடாரோகன் ஏறின ஆச்சாரிய சர்வஜ்ய பீடாரோகனை ஏறி அத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்ணார். அத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்ணான்னு சொன்னா எப்படி ஸ்தாபனம் பண்றது, வேதத்தை ஆசிரியக்கிறதுக்கு பிராமணாலாம் கூப்பிட்டு வேதாத்தியானம் பண்ணு, க்ஷத்ரியர்களுக்கு அவாவா தர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம் அப்படின்னு அவாவா தர்மத்தை எல்லாருக்கும் சொல்லி அவாவாருக்கு புரிய வச்சு சர்வஜ்ய பீடாரோகன் ஏறின ஆச்சாரியார். அந்த ஆச்சாரியால் தான் குருவாய்
வருவாய் அருள்வாய் குஹனின்னா இல்லையா? குருதான் நமக்கு எல்லாத்தையும் போதிக்கணும். நமக்கு குரு ஒவ்வொரு விதத்துல ஒருத்தருக்கு ஒரு விதமா போதிப்பான். ஆச்சாரியா தன்னோட சிஷ்யர்களை 4 மடத்தை ஸ்தாபனம் பண்ணி அவளுக்கு காசியில போயிட்டு கைலாசத்துக்கு ஸ்படிகத்தை கொண்டு வந்து சந்திரமௌலீஸ்வரர் கொண்டு ஆராதனை பண்ண சொல்லி அங்கேருந்து சௌந்தர லஹரி கொண்டு வந்தா. சௌந்தர லஹரி வந்து இன்னைக்கும் பாராயணம் பண்ணிட்டு எல்லா மடத்துலையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை அன்னிலிருந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நடக்குது. குடகுடமா பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் அந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு மூர்த்தி நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலையும் இருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோவில் நித்தியோத்சவத்துல ஒரு ஸ்படிகலிங்க பூஜை பண்றா. அது வந்து ஆச்சாரியார் கொடுத்தது அவர் சொல்றான். இப்படியா நடைமுறையில் இருக்கு. இந்த ஆச்சாரியார் குருவா இருந்து 72 துர்மதங்களை கண்டனம் பண்ணி திருமண பூமியில அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணி வேதாந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணி ஒரு பெரிய பரம்பரையை ஏற்படுத்தினார். அப்படி ஏற்பட்ட பரம்பரையில எத்தனையோ மதங்கள்லாம் இருக்கு. அந்த மதத்திலேருந்து கிளை மதங்கள் இருக்கு. நிறைய சன்னியாசிகள் இருக்கா, நிறைய சாதுக்கள் இருக்கா. இந்த குருன்னு சொன்னா சன்னியாசி தான் குருனுடைய சாதுக்கள் நிறைய பேர் இருக்கா. சைதன்ய மகாபிரபுவோட சரித்திரத்தை எடுக்கணும்னா அவ ஆத்துக்காரிக்கு விஷ்ணு பிரியா, அவ ஆத்துக்காரி பேர் விஷ்ணு பிரியான்னு பேர். அந்த அம்மாக்கு அவர் தான் குரு. சைதன்ய மகாபிரபு ஒரு சமயம் தான் ஆத்துக்காரியை விட்டுட்டார், அம்மாவை விட்டுட்டார். அப்படி ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு வீதி வீதியா போற. அந்த அம்மாவுக்கு இனிமே ஆத்துக்காரு என்ன அவர் சன்னியாசம் மாதிரி சாது லட்சணத்தோட போயிட்டு இருக்காரு. அந்த அம்மாவுக்கு இனிமே ஆசிரியமே கிடையாது. ஊர்ல இருக்கிறவங்க சொல்றா, தன்னோட மாமியாரே சொல்றா, என்னம்மா உன் புருஷன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே, என்ன அவருக்கு அதான் இதுன்னா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு சுவாமி தான் சங்கல்பம் பண்ணியிருக்கான். சன்னியாசி ஆகிட்டான்னு சொன்னா கிரகஸ்தாசிரமத்துல சன்னியாசம் வாங்கிட்டோம்னா தன்னோட மனைவியை நேரில் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கு. மனைவி வந்து ஒரு ஆத்துக்காரர் நேரில் பார்க்கக்கூடாது, நேரில் வந்து பார்க்கக்கூடாதுன்னு. அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சா அப்படி தூரத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமா போயிட்டு அவ வீதிக்குள்ளேயே வர ஒரு நாளைக்கு இப்படி ஊரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன்னு ஊரே இப்படி நகர சங்கீர்த்தம் நடந்துன்னு வருது. அவர் காலில் சன்னியாசி இல்லையா, மர பாதுகை தான் போட்டிருப்பார் செருப்பு. அதை போட்டுட்டு அவர் குதிச்சுட்டு இருக்கார். அவாத்து வாசல நடக்கிறது. இந்த அம்மாவுக்கு இந்த விஷ்ணு பிரியாவுக்கு தாப்பம். தன்னோட ஆத்துக்காரர் பார்க்க முடியல, இப்படி இருக்கா. இருந்தாலும் நம்ம ஆத்து வாசல்ல குதிக்கிறான். ஒரு லெவலுக்கு தாப்பம் திடீர்னு போய் கதவு திறந்து நேரா போனா அவரோட காலில் போய் விழுந்துட்டார். அவரோட காலில் விழுந்தா அந்த சமயத்துல என்ன ஆயிடுதுன்னா அவர் கால் நகர்ந்து அவர் காலில் போட்டு பாதுகை போய் பிடிச்சிட்டார் அம்மா. ஒன்னு சட்டுன்னு பாதுகையிலேருந்து காலை எடுத்துட்டார், கிளம்பி போயிட்டார் அவர் பாட்டுக்கு. அந்த அம்மா வந்து உடனே மாமியார் கேட்கிறா, ஊர் மக்கள் எல்லாம் கேட்கிறா, என்னம்மா உங்க ஆத்துக்காரனை கேட்கக்கூடாது, எனக்கு இனிமே தான் ஆசிரியம். எங்க ஆத்துக்கார் இப்படி ஆயிட்டார், அவரோட பாதுகையை கொடுத்துருக்கார், அவரோட பாதுகை தான் எனக்கு ஆசிரியம் அப்படின்னு சொல்லி அந்த பாதுகைக்கு நித்தியம் திருவாராதனை பண்ணிட்டு தன்னோட ஆத்துக்காரோட பாதுகையை குருவா வச்சுட்டு இல்லையா, குருவா வச்சுட்டு பூஜை பண்ணிட்டுட்டார். அவர் என்னைக்கு போய் ஜெகநாதர் போய் கலந்தாருன்னு விஷயம் தெரிஞ்சதோ அந்த அம்மாவும் அந்த பாதுகையோட ஐக்கியமாட்டா. இன்னைக்கும் இந்த சைத்தன்ய மகாபிரபுவோட பாதுகையில வச்சுருக்கா. அந்த விஷ்ணு பிரியாங்கிற அந்த அம்மா வந்து அந்த பாதுகையில போய் கலந்து விட்டா. அந்த அம்மாவுக்கு அந்த பாதுகையே குருவாகும். இப்ப நம்ம பார்க்கிறோம், குருவா இருக்கிற நம்ம காலத்துல பார்க்கிறோம். பகவத் பாதா சரித்திரம் பார்த்தோம். அந்த ஒரு 200 300 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவும் பார்க்கிறோம். ஆனா ராமாயண காலத்துல அப்போ ராமர் ஒரு பாதுகை கொடுத்தாரு பரதனுக்கு. எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, ராமர் காட்டுக்கு வந்துட்டார். ராமர் காட்டுல வந்து இந்த மரத்துக்கடியில உட்கார்ந்துன்றத பரதன் ஓடி ஓடி வரான். ராமம் குரும் சதரிசன் வந்து, ஐயோ எங்க அண்ணா வந்து அயோத்தியில எப்படி இருந்தாரு, சக்கரவர்த்தி திருமகனா இருந்தார், இச்சாமோகி மகாபோகும் ரகுவீரம் மகாபலன்னு யானை மேல உட்கார்ந்துட்டு சத்திரசாமன் எல்லாம் வீசிந்து வரக்கூடிய பிரபுவா இருந்தாரு எங்க அண்ணா. அப்ப ஏற்பட்ட அண்ணா வந்து இப்ப காட்டுல மர உரி தரிச்சுட்டு ஜனாபாரம் தரிச்சுட்டு இருப்பாரு. எங்க அண்ணா எங்க இருப்பாரு, எங்க பேர் தேடின்னு வந்து இருக்கக்கூடிய அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் மங்கி போயிடுது. ஓடி வரா, கண்ணெல்லாம் மங்கி போயிடுது. பார்த்தா ஆலமரத்தடியில உட்கார்ந்துட்டு சின்முத்திரையோட ராமம் சதரிச அப்படின்னு ராமரை பார்க்கறத குருவா காட்சி கொடுத்தாரு. அப்படி குருவா காட்சி கொடுத்ததோட பலன் என்னாச்சுன்னா,
ஓடி வந்த வேகத்துக்கு அப்படி போய் அண்ணா காலில் விழுந்தான். தப்பு அண்ணா காலில் போய் அப்படி விழுந்தான். அப்படி காலில் விழுந்த உடனே அவனுக்கு தர்மத்தெல்லாம் போதிச்சு, அம்மாவை திட்டாதப்பா, அண்ணா தானே, ஆனா இப்ப குருவா இருக்கார். பரதன் சொல்றா, எல்லாம் எங்க அம்மா கைகையினால்தான் வந்தது, இல்லைன்னா உங்களுக்கு இப்படி வந்திருக்குமா? நீங்க பேரப்பட்டவர், உங்களை போய் காட்டு காமிச்ச தம்பின்னு எனக்கு இப்படி ஒரு பேர் வந்திருக்குமா அப்படின்னு சொல்றார். உடனே ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார், தம்பியா பார்க்காம கண்டிக்கிறார், அம்மா அவர் பேசக்கூடாது, உங்க அம்மா எப்பேற்பட்ட உபகாரம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியாது. ஏன்னா நிஜமாவே சொல்லணும்னா ராமருக்கு தான் ரொம்ப தர்ம சங்கடம். குலதர்மம் வம்சத்துல யார் மூத்த பையனோ அவன் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், இது குல தர்மம். ஆனா அப்பாவோட சத்தியம் இவன் காட்டுக்கு போகணும், பெருந்தத்தையும் அவர் காப்பாத்தி ஆகணும். இதுக்குதான் தர்ம சங்கடம்னு பேர். நிறைய பேர் தர்ம சங்கடம்னா என்னதே தெரியாதீங்க, ஒரே தர்ம சங்கடமா இருக்கு சார் அப்படிங்கிறான் இல்லையா? ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா ஒரு 2 விஷயத்தை, ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு 2 விஷயம் தர்மமா இருக்கணும். அது ஏதோ ஒரு விஷயத்தை விடுறாம நிர்பந்தம் வந்துருச்சுன்னா அப்பதான் அதுக்கு தர்ம சங்கடம்னு பேரு. எந்தெந்த விஷயத்துல தர்ம சங்கடம் தர்ம சங்கடம் தெரிய மாட்டேங்குது. நிஜமாவே தர்ம சங்கடம்னு சொன்னா ராமருக்கு உண்டான தர்ம சங்கடம் தான் தர்ம சங்கடம். ஏன்னா குல தர்மம் மூத்த பையன் தான் பட்டம் ஏற்றணும். ஆனா அப்பா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு அம்மாக்கு, அப்பா அவர் சத்தியத்தை காப்பாற்றணும். இப்ப இது சிறந்ததுன்னா குலமா அப்பாவான்னா, நான் பூமி வந்தது காரணம் அப்பா தான், முதல்ல அப்பா சத்தியம். நான் பூமிக்கு வந்தது காரணம் யாரு? எங்க அப்பா தானே. நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு பின்னால இந்த குலத்தோட வம்சம். முதல்ல எங்க அப்பாவோட வாக்கு தான் எனக்கு சத்தியம். முதல்ல அப்பா வாக்க சத்தியம் பண்றேன், அப்புறம் குல தர்மத்தை எடுத்துக்கிறேன். அப்பேற்பட்ட பிரபு என்ன பண்ண, தன்னோட தம்பிக்கு எப்படி கொடுத்தாருன்னா ஒரு குரு ஸ்தானத்துல இருந்துட்டு பாதுகையை கொடுத்து, ஏன்னா அவன் அந்த அப்படி கொடுத்தாதான் அந்த பாதுகைக்கு உண்டான வெயிட்டு தெரியும், குருக்கு உண்டான வெயிட்டு இல்லையா? எங்க காலத்துல பெரியவா பாதுகை இருக்கு, பெரியவா பாதுகை நிறைய பேர் சொல்றான் இருக்குங்கன்னா, பல பேர் மேல பழனியில போட்டு வச்சிருக்கான். எங்க காலத்துல எங்கிட்ட 2-3 பேர் சொன்னான், எங்க காலத்துல 2-3 பெரியவா பாதுகை இருக்கு மாமா, நீங்க வேணா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு என்கிட்ட வந்து. பெரியவா பாதுகை எப்பேற்பட்ட பொக்கிஷம் அது இல்லையா? அது என்னன்னா அவ அப்பா தாத்தால வச்சு பூஜை பண்ணியிருக்காரு, அவளுக்கு தெரியல, மொத்தமா கவர்ல போட்டு சுத்தி வச்சுட்டான். என்னன்னா 3-4 செட்டா இருக்கா, இது யாரோட பாதுகான்னு தெரிய மாட்டேங்குது. பெரியவா பாதுகா 4 பெரியவா பேரு சொல்றா, இது எந்த பெரியவாரோட பாதுகான்னு இப்ப நம்மள்ட்ட கொடுக்குறா சொன்னா, இன்னாரோட பேரு சொன்னா நம்ம அதை வாங்கிக்கிறோம்னா ஃபாலோ பண்ணலாம். பெரியவா பாதுகா மாமா அப்படின்னா, அப்போ அந்த பாதுகைங்கிறது நம்ம நினைக்கிறது கட்ட செருப்பு கிடையாது. குருநாதரே நம்ம கூட அந்த ரூபத்துல இருக்கார். குருவாய் வருவாய்னா குரு எப்படி வருவார்? நம்ம கூட உட்காந்துருப்பாரு. குருங்கிறது யாரு? சாட்சாது ஈஸ்வரன். தெய்வம் எப்பயுமே நேர்ல பேசாது நம்மள்கிட்ட. ஏன்னா தெய்வத்துக்கும் கட்டுப்பாடு உண்டு, ஆனா குருவுக்கு கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம நினைக்கிறோம் பகவான் தானே, கிருஷ்ணர் தானே, ஏன் நம்ம கூப்பிட்டா வெளில வரக்கூடாதா? வேலை பூஜை பண்றோம், நைவேத்தியம் பண்றோம், அண்ணாண்டாவை சக்கரை பொங்கல் பண்றோம், பாயசம் பண்றோம், பண்ணிட்டு நம்மளே சாப்பிடுறோம். ஏன் என்ன வெளில சாப்பிடக்கூடாதுன்னா, அச்சாவதாரமா ஆயிட்டா அவரும் சில கட்டுப்பாடுகளும் இருக்குதா? அப்படி அச்சாவதாரமா தானே இருக்காரு. இப்ப பிரத்யட்சமா இருக்கிற பகவான் தான் வேற. இப்ப அச்சாவதாரமா இருந்தாலும் அவருக்கும் கட்டுப்பாடு உண்டு, ஆனா குருவுக்கு அந்த கட்டுப்பாடுலாம் கிடையாது. குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, குருஷு ஈஸ்வர பாவனா ஹரிரேவ குரு குருரேவ ஹரிஹி, ஹரியே தான் குருன்னு பார்க்கணும். அந்த பார்க்கக்கூடிய மனோபாவத்தையே குரு உனக்கு கொடுத்துருவார். பரமேஸ்வரன் தான் இப்படி இருப்பார், மகாவிஷ்ணுன்னா இப்படி இருப்பார், உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட புத்தியில அந்த ஞானத்தை போதிச்சு, ஆத்ம வித்தையை போதிச்சு உனக்கு அந்த ரூபத்தை காட்டுறது. குருங்கிறவர் ஆத்ம ஜோதி. நீ யாரு? நம்ம எல்லாரும் கண்ணை திறந்து வெளில தானே பார்க்கிறோம். கண்ணை மூடின்னு பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தெரியணுமே, தெரிய மாட்டேங்கிறது இல்லையா? வேதம் சொல்றத அந்தர்பகிஷ்டதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உள்ளும் பொருளும் எங்கேயும் இருக்கான் நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண, எல்லாம் உள்ளும் பொருளும் எங்கேயும் நாராயணன் தான் இருக்கான். ஆனா முதல்ல எங்க இருக்கான்? அந்தர்பகிஷ்டதத் சர்வம். உள்ள இருக்கக்கூடிய பிரபு தான் வெளில வியாபிச்சிருக்கான் விஷ்ணுவா. அப்படி உள்ள இருக்கக்கூடிய பிரபுவனுக்கு பார்க்கக்கூடிய சக்தி யார் கொடுப்பாருன்னா குருநாதர் தான் கொடுப்பார். எப்படின்னா ஆத்ம வித்யோபதேசை அஜானாந்தர்கஹன பதிதானு ஆத்ம வித்யோபதேசை. அஜானங்கிற காற்றுலேருந்து நம்மள இருந்த காற்றுலேருந்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. குருங்கிறது என்னன்னா
இருட்டை போக்கி பிரகாசத்தை உண்டாக்குறார் இல்லையா? அஜானங்கிற இருட்டை போக்கி ஞானங்கிற பிரகாசத்தை நமக்குள்ள போதிக்கிறவர். அப்பேற்பட்ட குருவை எப்படி பார்க்கணும்னா குருஷு ஈஸ்வர பாவனா. சரி, ராமாவதாரத்துல ராமர் வந்து பரதனை கொடுத்தார். பரதாழ்வான் வந்து 14 வருஷ காலம் அதை வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு எல்லாமே பாதுகைக்கு தான் பண்ணினார். சரி, கிருஷ்ணாவதாரத்தை யாருக்கு இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா ஒரு கேள்வி வருதோனும். கிருஷ்ணாவதாரத்துல உத்தவனுக்கு சுவாமி ரொம்ப பிரியமான நண்பன் உத்தவன். ரொம்ப சின்ன வயசுல இருந்து நண்பன் உத்தவன். பிரபு கேட்கிறார், உத்தவா உனக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு இருக்காளா கேட்கிற. கிருஷ்ணாவதாரத்துல அவரோட காலம் முடிச்சு அந்தர்தானம் ஆக போறார். பத்ரிகாசிரமத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கிளப்புறாரு. உத்தவா நீ நேரா பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டு நான் பூமிக்கு வந்த காலம் முடிஞ்சிருத்து, வேலையும் முடிஞ்சிருத்து, நானும் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்றத தாபப்படுறான் உத்தவன். பா பிரபு, நீங்க இப்படி இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு இப்ப உங்களை விட்டு பிரியணும்னா எனக்கு என்ன சொல்றதே தெரியல. உங்களை பிரிச்சு நான் எப்படி இருப்பேன் எப்படின்னு தாபப்பட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த உத்தவன் கிட்ட ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு பாகவதங்கிற கிரந்தத்தை வாசிச்சுட்டு பாகவதத்துல ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் கிருஷ்ணன் இருக்க அப்படிங்கிற மனோபாவத்திலே படி அது மாத்திரமா தன் காலில் போட்டிருந்த பாதுகைய இந்த செருப்பு கட்டி கொடுத்தாராம். என்னோட ஞாபகார்த்தமா இதை நீ வச்சுக்கோ, உன் கூடவே வச்சுக்கோ, நான் கூட இருப்பேன். ஏன்னா என்னோட காலம் அந்தர்தானம் ஆகக்கூடிய காலம் முடிஞ்சிருது, நான் கிளம்ப போறேன், என்னோட சார்பா அந்த பாதுகையை வச்சுக்கோன்னு சொல்றாரு. எப்போன்னா ஐயோ கிருஷ்ணன் கிளம்பிடுவாரோ அப்படின்னு ஏங்கின்னு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த பாதுகை கூட்டுறாரு. ஏன்னா சாதாரணமா வரும்போது இந்தப்பா என்னோட ஆசீர்வாதம் அந்த பாதுகை வச்சுக்கோன்னு சொன்னா வேல்யூ தெரியாது இல்லையா? இப்போ குருவோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா அந்த குருநாதர் நம்மளை விட்டு போயிடுவாரோ, குருநாதரை பார்க்க மாட்டோமோ, குருநாதர் எனக்கு தரிசனம் கிடைக்காதோ அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கணும். அப்படி ஏங்கிட்டு இருக்க ஒரு சமயத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட நமக்கு பெரிய மெராக்கலா இருக்கும். அப்பேற்பட்ட குருவா இருந்து அந்த சமயத்துல அவனுக்கு போதிச்சார். உத்தவ கீதைனே ஒண்ணு இருக்கு, நமக்கு தெரியும். பகவான் வந்து தேர்தட்டுல உட்கார்ந்துட்டு அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் பண்ணாருன்னு. அர்ஜுனனுக்கு கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணினார். எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி அர்ஜுனனை கொண்டு யுத்தத்தை ஜெயிச்சார். நூல் படி சொல்ல போனா கிருஷ்ணர் தான் யுத்தம் பண்ணார், கையில ஆயுதத்தை எடுக்காம. ஒரு சமயத்தம் பீஷ்மருக்காக ஒரு சமயம் ஆயுதம் எடுத்தார். மற்ற எல்லா சமயத்திலையும் அர்ஜுனனை ஆயுதத்தை பிரயோகிச்சு இவர் தான் பண்ணினார். அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் பண்ணார் தெரியும், குருவா இருந்து. இப்ப குருவா இருந்து அவர் உபதேசம் பண்ணணும்னு சொன்னா அவர் ஒரு குருவிட்ட கத்து இருக்கணும். குருங்கிறவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும் அப்படின்னா பகவானாவே இருந்தாலும் அவருக்கு ஒரு குரு தேவை. எப்படி ராமச்சந்திர பிரபுவுக்கு வால்மீகி மகரிஷி குருவா இருந்து விஸ்வாமித்திர குருவா இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரோ, அதே மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சாந்திபினி குருக்கலத்துல இருந்துட்டு இல்லையா 64 நாள்ல 64 கதையை கத்துட்டார். இது எப்படி சார் நம்ப முடியுமா? ஒரு நாள் தான் ஏபிசிடி வந்துருமா அப்படின்னு கேட்கறது இல்லைன்னா அவரோட அவதார காலம் அவ்வளவுதான் இருக்கு. இன்னும் குருக்ஷேத்திரத்துல யுத்தம் இருக்கு, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், மதுராபுரி நிர்மாணம் பண்ணணும், எத்தனையோ 1008 விஷயம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவருக்கு நேரம் கிடையாது. அதனால 64 நாள் 64 கதையும் கத்துண்ட பிற்காலத்துல அர்ஜுனுக்கு தேர்தலில் உட்கார்ந்து உபதேசம் பண்ணணும். அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணணும்னு சொன்னா நாளைக்கு யாரா கேட்டக்கூடாதுன்னு, கிருஷ்ணன் போய் எப்படி உபதேசம் பண்ணா, அவன் எந்த பாடசாலை போய் படிச்சான் கேட்டக்கூடாதுன்னு. அதற்காக என்ன பண்ணா சாந்தி குருகுலத்தை போய் இருந்துட்டு ஒரு குரு கிட்ட எல்லாத்தையும் கத்துண்டு நீங்க அர்ஜுனனுக்கு குருவா இருந்த உபதேசம் பண்றாரு கீதைய. யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மா வினிஸ்ருதான்னு எந்த புராணத்துக்கும் இத்திஹாசத்துக்கும் இல்லாத மகத்துவம் பகவத்கீதைக்கு உண்டு இல்லையா? இத்திஹாசமோ புராணமோ இன்னொருத்தரால செய்யப்பட்டது. இத்திஹாசம்னு சொன்னா ஒண்ணு வால்மீகி பண்ணார், இன்னொரு வியாசாச்சாரியார் பண்ணினார். புராணம்னு சொன்னா அது வியாசாச்சாரியார் தான் பண்ணினார். ஆனா கீதை மாத்திரம் என்ன, சாட்சாத்து யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மா வினிஷதா, பத்மநாபனே சாட்சாத் கிருஷ்ணனே தன்னோட முகாரவிந்தத்தினால 700 ஸ்லோகத்துல தர்மத்தை அடக்கிட்டான். லோகத்துல வேண்டிய எல்லா விஷயத்தையும் அந்த 700 ஸ்லோகத்துக்குள்ள அடக்கிட்டான் இல்லையா? அப்போ அர்ஜுனனுக்கு குருவா இருந்து உபதேசம் பண்ணியிருக்க. குருவா இருந்து உபதேசம் பண்ணணும்னா அவர் ஒரு குருவிட்ட அத்தியானம் பண்ணியிருக்கணும்.
அவரு சாந்தி பெரிய குருகுருக்கு இருந்து அத்தியானம் பண்ணார். இங்க அவனுக்கு குருவா இருந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார். போராதிக்கு என்ன பண்ணாருன்னா அந்தர்தானம் ஆகக்கூடிய சமயத்துல உத்தவனுக்கு உபதேசம் பண்ணா உத்தவ கீதன்னே இருக்கு. அது பிரத்யேகமா சொல்றா, உத்தவா மனுஷ பிறவிங்கிறது சாதாரணமா கிடைச்சுடாதுடா. பகுகல்ப காலாகும், கோடி கல்ப காலாகும் ஒரு மனுஷ ஜென்மா கிடைக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷ ஜென்மாவை கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படி துர்லபமா கிடைச்ச மனுஷ ஜென்மாவை நீ வீணடிச்சுக்காத. இந்த மனுஷ ஜென்மா கிடைக்கணும்னா கோடி கல்ப காலம் ஆகணும்டா. அந்த கிடைச்ச ஜென்மாவை வீணடிச்சுக்காத. நல்ல மார்க்கத்துல இருந்து இந்த ஜென்மாவை கரையேற்றிக்கொண்டு கிருஷ்ணர் அந்தர்தானமா இருக்கக்கூடிய சமயத்துல குருவா இருந்து உபதேசம் பண்றார். அப்படி உபதேசம் எல்லாம் பண்ணி தன்னோட பாதுகை அவனுக்கு கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு காலத்துல ஒருத்தருக்கு பாதுகையெல்லாம் கொடுத்து குருவா இருந்து அவன் வழி நடத்திருக்கான் இல்லையா? அப்படின்னு சொன்னா அந்த குருவோட ஸ்தானம் எப்பேற்பட்டதா இருக்கணும். அந்த குரு ஆசிரியச்சோம்னு சொன்னா நம்மளோட அஜ்ஞானங்கள்லாம் நிவர்த்தியாகி ஞான சக்ஷுஸ் தரக்கும். ஞான சக்ஷுஸுங்கிறது என்னன்னா உள்ள இருக்க வெளியில பார்த்தா தெரியற மாதிரி கண்ணை மூடினா உள்ள இருக்கிறதும் தெரியணும். கண்ணை மூடினா அப்படி அமைதியா உட்கார்ந்தோம்னா அந்த ஹிருதயம் துடிக்கக்கூடிய சப்தம் நம்ம காதுல கேட்கணும். மேல வச்சா கேட்கறது, காதை கொண்டு மார்பு கிட்ட வச்சா ஹிருதயம் துடிக்கிறது கேட்கறது. அதனாலதான் பகவான் சொன்னார், ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. நான் எங்கடா இருக்கேன்னு கேட்டா ஹிருதயத்துல இருக்கேன்னு சுவாமி. நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு சொல்லல. ஹிருத்தேஷே ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன். நீ எல்லா இடத்துலயும் இருக்கேன்னு சொல்ற. ஈஸ்வர சர்வபூதானாம் எங்கேயும் நான் தான் வியாபிச்சிருக்கேன். ஆனா பிரதானமா எங்க இருக்கேன்? ஹிருதய கமலத்துல இருக்கேன்டா. நான் உன்னோட ஹிருதயத்தை கமலத்துல இருந்துட்டு உன்னை வழி நடத்துறேன் அப்படிங்கிற. அப்படி ஹிருதய கமலத்துல பகவான் இருக்கான்னு சொன்னா நம்மளை ஒரு குருவா இருந்து போதிக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம காது கொடுத்து கேட்கணும்னு சொன்னா நம்மளோட கண்ணு உள்புறமாக திரும்பணும். அப்படி உள்புறமாக திரும்பணும்னு சொன்னா ஒரு குருநாதன் நமக்கு கிருப பண்ணணும். குருநாதன் கிருப பண்ணலன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு காலம் நம்ம ஈஸ்வரனுக்கு அபராதப்பட்டுட்டோம். ஸ்காந்த புராணத்தை ஒரு சரித்திரமே இருக்கு. பகவானுக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா பகவான் அது பரவாயில்லன்னு சொல்லி நமக்கு க்ஷமிச்சு நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிடுவாரோ. ஆனா குரு கிட்ட நீங்க அபராதப்பட்டுட்டேன்னு சொன்னா அந்த அபராதத்துக்கு மதிப்பே கிடையாது. அதனால ஈஸ்வரன் கூட நீ அபராதப்பட்டுடலாம், குரு கிட்ட அபராதம் பண்ணப்படாதுன்னு. ஏன்னா ஒரு கால் குரு நம்ம மேல வருத்தப்பட்டோ தாபப்பட்டோ இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைச்சுட்டான்னா சிரமம் இல்லையா? ஏன்னா பகவத் பாதாலும் நாலு சிஷ்யால தோட்டகாச்சாரியரும் ஒரு சிஷ்யர், மற்ற 3 சிஷ்யால வேதாந்த பாடத்துல அப்படி இருக்கா, சௌக்கியமா இருக்கா. இவருக்கு வேதாந்த பாடத்தை உட்காரத்துக்கு இது வரமாட்டேங்கிறது. இவருக்கு வேதாந்த பாடத்தை உட்காரத்துக்கு வரமாட்டேங்கிறது. தன்னோட குருவோட கைங்கரையுமே தனக்கு இதா இருக்கு. பத்மவாதத்துக்கும் அப்படிதான் இருக்கு. ஒருத்தருக்கு தன்னோட குருவோட கைங்கரியத்துலதான் அப்படி இருக்கு. வேதாந்த பாடத்தை உட்கார மற்றவெல்லாம் ஏன்னா வேதாந்த பாடமா எல்லாருமா சேர்ந்து உட்காந்து ஆரம்பிக்க முடியும். வேதாந்த பாடம் ஆரம்பிக்கிறதுக்குலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. வேதாந்த பாடம் படிக்கணும்னு சொன்னா முதல்ல மனசை சாந்திப்படுத்திக்கணும். அது காலத்துல என்ன பண்ணுவாளா, ஜனக மகாராஜா ராஜ ரிஷின்னு சொல்லுவா. அவரை வாஸ்தவத்துல அவர் என்ன பண்ணுவார், நாட்டோட ராஜ்ய பொறுப்பெல்லாம் மந்திரிமார்கள்ட்ட கொடுத்துட்டு தன்னோட குருவோட ஆசிரமத்தை போய் உட்காந்து வேதாந்த பாடத்துல உட்காந்துப்பாரு. உட்காந்துலான்னு சொன்னா அவனுக்கு குரு டெஸ்ட் பண்ணுவாங்க. வேதாந்த பாடத்துக்கு உட்கார்ந்ததுக்கு ஃபிட்டான்னு. ஏன்னா வேதாந்த பாடத்தை உட்கார்ந்தா சில பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கு. முதல்ல ஒரு விஷயம் இருக்கு, நீ ஒத்துக்கணும். முதல்ல அப்போ ஒத்துனாதான் கிடைக்குமா அப்படின்னா இருக்குன்னு நம்பணும். நம்பினாதான் கிடைக்குமா? நீ நம்பினாதான் அது வேதாந்த பாடத்துக்குள்ள போய் உன்னோட புத்தியினால அது இருக்கா இல்லையா நீ தீர்மானத்துக்கு வர முடியும். போய் இங்க ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா இங்க நீங்க கோவில் இருக்கு முதல்ல நம்பினாதான் நீங்க வருவேன். இங்க உங்க கண்ணால பார்த்துட்டு இது கோவிலா இல்ல குளமாங்கிறது அப்புறம் நீங்க பார்த்து தீர்மானம் பண்ணணும். நான் கோவில் இருக்குன்னு சொன்னா நான் என் வார்த்தை கட்டு இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னா நீங்க நேரில் வந்தாதான் உண்டு. அந்த மாதிரி வேதாந்த பாடத்துக்கு முன்னாடி முதல்ல மனசை சாந்திப்படுத்திக்கணும், பதட்டமா இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஜனக மகாராஜா அந்த பாடத்துக்கு ஃபிட்டா இருக்கானா இல்லையான்னு தன்னோட குரு டெஸ்ட் பண்றாரு. எப்படின்னா அவங்க சைன்யத்திலேருந்து ராஜசபையிலேருந்து 4 பேர் ஓடி விறுவிறுன்னு ஓடி ராஜா இந்த மாதிரி அங்க ராஜபவனத்துல தீப்பிடிச்சுன்னு எரியறது அப்படின்னு சொல்றாங்க.
உடனே சாதாரண ராஜாவாக இருந்தா பண்ணுவான், ஐயோ தீ பிடிச்சிருந்தா அப்படியே ஓடி போவான் இல்லையா. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்காக சொல்றாரு. அவன் வந்து சொன்னோன்னே அப்படியே அப்ப அது பாட்டு அது நடக்கணுங்கிறது நடக்கட்டும், இவர் பாட்டு பேசாம உட்காந்துருக்காரு. அப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வேதாந்த பாடத்தை எடுத்தார். ஏன்னா குருங்கிறவா சிஷ்யாளுக்கு பார்த்துட்டு வேதாந்த பாடத்தை சொல்லி கொடுப்பான் இல்லையா. அப்படி சொல்லி கொடுத்த குருவுல இந்த தோட்டகாச்சாரியர் வந்து ரொம்ப அழகா விதிதாக்கில சாஸ்திர சுதாச்சலத்தேன்னு தோட்டகாஷ்டகம் பண்ணினார். இந்த குருவோட கைங்கரியத்தினால விதிதாக்கில சாஸ்திர அகில சாஸ்திர சுதாச்சலத்தை இல்லையா. குருவோட அனுகிரகத்தினால எல்லா சாஸ்திரமும் ஒருத்தனால கத்துக்க முடியும், எல்லா ஞானத்தையும் பெற முடியும். ஆனா என்ன விஷயம்னா, எனக்கு எல்லா ஞானம் தெரியறது, எல்லா ஊர்லயும் எனக்கு புகழ் இருக்கு அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் கிடையாது இல்லையா. சரீரம் ஸ்வரூபம் ததாவா கலத்திரம் யசாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம். என்ன மாதிரி ஒருத்தர் அழகே கிடையாது சார், என்ன பிரயோஜனம்? நான் தான் சொல்ற உலகத்துக்கு அழகு. என்னோட சரீரங்கள்லாம் புஜபலத்தெல்லாம் பார்த்தேன்னா 10 பேர் என்னை பார்த்தாலே பொறாமப்படுவா, அப்படி இருப்பேன். சரீரம் நல்ல ஸ்வரூபம், அழகா இருப்பேன் ஸ்வரூபம். எனக்கு நல்ல அழகான மனைவி இருக்கா, என்ன பிரயோஜனம்? ததாவா கலத்திரம் யசாரு சித்திரம். என்னோட பேர் புகழ் எங்கெல்லாம் பரவிருக்கு தெரியுமா? யூடியூப் தந்தாலே என்னோட வீடியோ தான் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி யாராவது ஃபேமஸ் உண்டா? என்ன பிரயோஜனம்? தனம் மேரு துல்லியம். மேருமலைக்கு சமமா என்கிட்ட பணம் இருக்கு சார். மேருமலையோட ஹைட்டு யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாம் சொல்ற ஒரு எவரெஸ்ட் சும்மா சொல்றா. மலை மேல எவ்வளவு இருக்கோ அதுக்கு 3 பாகம் கீழே இருக்கு, கண்டுபிடிச்சிருக்கா. மலையோட மேல் பாகம் நமக்கு தெரியுது, கீழ்பாகம் இன்னும் 3 மடங்கு கீழே இருக்காது. யாரால அளவு எடுக்க முடியும்? அந்த லெவலுக்கு எனக்கு தனம் இருக்கு, என்ன பிரயோஜனங்கிறார் பகவத் பாதா சொல்றார். குரோரங்கிரி பத்மே மனச்சேன் நலக்னம் ததக்கிம் 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 ததக்கிம். குருநாதனோட சரணத்துல உன்னோட மனசு போய் லக்னம், அதாவது திருடமா குருநாதனோட சரணத்தை பிடிச்சிக்கிறேன்னா எது இருந்து என்ன பயன், எது இருந்து என்ன பயன், எது இருந்து என்ன பயன்னு 4 வாட்டி கேட்கிறார். ஒரு ததக்கியம் 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 ததக்கியம். அப்படி ஆச்சாரியன் இருந்தான்னா ஆச்சாரியனோட திருவடி தான் நமக்கு எல்லாத்துக்கும் சாஸ்வதம். அது இல்லாத எது இருந்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா. மாதேவோபவா பித்ருதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா. ஆச்சாரியனை கொண்டுதான் அதிதி தேவோபவா. ஆச்சாரியன் தான் எல்லாத்துக்கும் பிரதானம், குரு தான். அப்பேற்பட்ட குருநாதனோட திருவடியில உனக்கு மனசு லக்னமாகலன்னா எது இருந்து என்ன பயனுங்கிறார். அது மாத்திரமானா என்னோட குரு இல்லைன்னா எனக்கு உலகமே தெரியாதுங்கிற. குரு இல்லைன்னா எனக்கு உலகமே தெரியாது. என்னோட குருநாதன் தானே இப்படி வழி காண்பிச்சிருக்காங்க. ஏன்னா குரு மாத்திரம்தான் அப்பாவாவும் இருப்பார், அம்மாவும் இருப்பார். அம்மா அம்மாவா இருப்பா, அப்பா அப்பாவா இருப்பா இல்லையா. குழந்தை கொண்டு பாடசாலை சேர்த்தேன்னா தெரியும். அழுந்தோறும் மலைக்கும் அன்னை ப்ரீகேஜ பிளே ஸ்கூல்ல போய் குழந்தைய விட்டுட்டு வந்தேன்னா அதை முதல் டீச்சர் கொண்டு அம்மாவாரும் தட்டி கொடுத்துருக்கேன். அழுந்தோறும் அணைக்கும் அன்னை. அழிவிடாது ஓடி ஓடி எங்கேயா கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோ, எடுத்து கொஞ்சம் உடனே அப்பா. விளையாடும் போது தோழன், விளையாடுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்து எல்லாம் யாரு குருநாத். இப்படி சொந்தமா எழுப்போருக்கெல்லாம் குழந்தை. அவர் எப்படி இருக்கார்? குருவோட ஸ்திதியே எப்படி இருக்கணும்னா பாகுபாடே இருக்கக்கூடாது. இவன் எனக்கு வேண்டிய சிஷ்யர், அவர் எனக்கு வேண்டாத சிஷ்யர். இவருக்குன்னா இவருக்கு ஏதோ கஷ்டப்படுறான்னு தெரியும், ஆனா இவரால் எனக்கு 10 ரூபா பிரயோஜனம் இல்லை, அதனால இவருக்கு நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், உன் கஷ்டத்துக்கு வெளியே சொல்ல மாட்டேன். அவரால் எனக்கு 10 ரூபா பிரயோஜனம் இல்லை, ஆனா அவருக்கு எனக்கு வேண்டியவர், அவர் ஒரு கஷ்டத்துக்கு வெளியே சொல்லுவேன் இப்படின்னு இருக்கக்கூடாது. சமதர்சனமா இருக்கணும், எல்லாரையும் சமதர்சனத்தோட பார்க்கிறவரா இருக்கணும் இல்லையா. அப்பேற்பட்ட குருவால் தான் எடுப்பவர்க்கெல்லாம் குழந்தை, சொந்தமா எடுப்பவர்க்கெல்லாம் குழந்தை. இப்படி வாழும் நம் குருநாதன் வாழின்னு பெரியவாக ஸ்லோகம்லாம் எழுதும். குருங்கிறவர் நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம். பகவான் உத்தவன்ட்ட சொல்றார், பகவானுக்கு யாரை பிடிக்கும்னா நிரபேட்சம் முனிம் சாந்தம். கிருஷ்ணன் சொல்றார் உத்தவன்ட்ட, நிர்வைரம் சமதர்சனம். எதுலையுமே ஒரு அபேட்சை இருக்கப்படாதுப்பா, எதுலையும் ஒரு அபேட்சை. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறது லேட் ஆயிடுது, அதனால 8:45 முடிச்சு விடுறேன், 4 to 8:30 முடிச்சு விடுறேன். நிரபேட்சம் முனிம் சாந்தம். எந்த விஷயத்திலுமே ஒரு அபேட்சை இருக்கப்படாது அவனுக்கு. இது கிடைச்சா தேவலையே, அது இருந்தா தேவலையே, ஐயோ இதை நுட்டு போயிடுத்து,
அப்படின்னு இருக்கக்கூடாது. நிரபேட்சம் முனிம் சாந்தம், எப்பயும் மனசை அடக்கமா வச்சிருக்கணும். சாந்தர்கள் தாந்தர்கள்னு பேரு குருநாதர்களா. இந்திரியத்தை அடக்கி வச்சிருப்பா, மனசை அடக்கி வச்சிருப்பா, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பா. நிர்வயிரம் சமதரிசனம், இப்படிலாம் யாரு பார்க்கிறாலும் அனுபிரஜாமியம் நித்தியம் பூயேது அங்கிரி ரேணுபி, அவளை பின்தொடர்ந்து அவளோட பாத துணியை நான் எடுத்துக்கிறேங்கிறார் பகவான் கிருஷ்ணர். அதனால பகவான் கிருஷ்ணரே ஒருத்தர் மேற்கோள் காட்டணும்னு சொன்னா அது குருநாதரை தான் காட்டணும் இல்லையா? அப்படி குருநாதரை காட்ட முடியுன்றதுக்காக தான் நிறைய சரித்திரங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கார். மகாபாரதத்துல நிறைய தேர்தல் உட்காந்து எதிர்க்க பீஷ்மர் அடிங்கிறார் அர்ஜுன்கிட்ட சொல்லி. அடிச்சு முடிச்ச உடனே அவர் சரதத்தில் அம்பு படுக்கையில படுத்துருக்கா, கை கட்டின்னு உங்களுக்கு வேணுமான்னு கேட்கிறார். எதிர்க்க உட்காந்து அடின்னு சொன்னதும் அவர் தான். சரதத்தை போய் பக்கத்துல கை கட்டுண்டு உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது சகாயம் பண்ணணுமான்னு கேட்கிறவர் தான். காரணம் என்னன்னா அவர் பல தாத்தா இல்லையா? கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா, கர்மா பண்றதுதான் உன்னோட வேலை, அதுக்கு உண்டான பலனை நீ எதிர்பார்க்க கூடாது. மாபலேஷு கதாச்சனா. இப்ப பீஷ்மருக்கு என்னன்னா கர்மண்யேவாதிகாரஸ்தேன்னா அதர்ம பட்சத்துல இருந்து அம்பு தூக்கினியோனும் அதுக்கு அடிவாங்க. அதுக்காகவே அவன் பேரனை கொண்டு நடிக்கிறேன் கேட்கிறான். அர்ஜுனன் கேட்கிறான், ஏன் சார், ஏன் சுவாமி எங்க தாத்தா பீஷ்ம பிதாமர் அடிக்க சொல்றாரு? பேச்சே கிடையாது, அவர் பதில் அடிச்சிடும், அவர் தான் அதர்மவாதி. காரணம் என்ன? அவன் தான் தப்பு பண்றான்னு தெரிஞ்சு வாழ முடிவு இருந்தாரோன்னு இல்லையா? தப்பு பண்றான்னு தெரிஞ்சா உண்மையை அவன் அடிக்கணும், இல்ல அந்த இடத்த விட்டு ஏற்று வச்சிருக்கணும். சபையில உட்கார்ந்து அதுவே பெரிய தப்பு. அந்த தப்புக்காகவே முதல்ல அடி அவன் அப்படின்னு அம்பெடுத்து அடின்னு சொல்லி கொடுக்குறேன். அடிச்சு முடிச்சா எல்லாம் ஆத்துக்கு போனோடனே இவன் பார்த்து தலைமாட்டுக்கு போய் நின்றுண்டு அடியன் கிருஷ்ணன் வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதாவது கைங்கறி பண்ணுமான். ஏன்னா அப்பேற்பட்ட சத்தியவிரதனா இருந்திருக்கார். அவர் பண்ண பலன் ரெண்டு பேருக்கும் பலதாட்டா அவர் தானே. அப்போ பலன் கொடுக்கணும்னு சொன்னா அவ பண்ண பலனுக்கு கொடுக்கறதுக்கு யாரால அதை மாற்ற முடியும்? ஒரு கால் குருநாதர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா நமக்காக சிபாரிசு பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கலாம். அப்பேற்பட்ட குருநாதால் ஆசிரியிச்சு அந்த குருநாதரோட அனுகிரகத்தோட எல்லாருக்கும் எல்லா ஸ்ரேயசும் அழைக்கணும். அந்த குருநாதரை இன்னைக்கு நம்ம எல்லாம் கொண்டாடுறோம்னு சொன்னா அதுக்கு ஆதி காரணம் சங்கர பகவத் பாதால். பரமாச்சாரியில ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஒரு மனுஷனுக்கு ராமநவமி மறந்து போயிடுனா, கிருஷ்ண ஜெயந்தி மறந்து போயிடுனா, நரசிம்ம ஜெயந்தி மறந்து போயிடலாம்ப்பா, ஆனா சங்கர ஜெயந்தி மாத்திரம் மறக்கப்படாது. ஏன்னா சங்கர ஜெயந்தி மறந்துட்டோம்னா நம்ம தர்மத்துக்கே விரோதி ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு ராமநவமியும் கிருஷ்ண ஜெயந்தியும் நம்ம கொண்டாடுறோம்னு சொன்னா அதுக்கு ஆதாரமா வேறு போட்டது இது போட்டவர் யாருன்னா, பீஜம் போட்டது யாருன்னா பகவத் பாதால் தான். அவர் இல்லைன்னு சொன்னா 2500 வருடத்துக்கு முன்னாடி நம்ம சனாதன தர்மம் ஓமஹர ஆயிருக்கும். அப்படி பட்டு போயிருந்த அந்த சனாதன தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி சர்வஜ்ய பீடாரோகிணி பெரியவா அவளோட ஜெயந்தியை மறக்கப்படாது அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்பேற்பட்ட குருநாதர், அந்த குருநாதரோட அனுகிரகத்தால சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வந்தே குரு பரம்பராம். அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரையில வந்த எல்லா குருமார்களையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய தினம் யதாசக்தி அடியே எனக்கு தெரிஞ்சது இங்கே தெரிவிச்சிருக்கோம். அரஹர நம பார்வதி பதஜே, அரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம்.